அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 6 தொடக்கம் 11 வரையான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல தரம் 11க்கான அதுவும் குறிப்பாக இவரிடம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான 40 நாட்கள் கொண்ட செயற்திட்டத்துல 12வது நாளாக வடமாகாணத்தில் இடம்பெற்ற இந்த 3ஆம் தவணை பரீட்சையின் பேப்பரை நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவதாக இருக்கின்றோம். அந்த வகையில பிள்ளைகள் இந்த பேப்பரை நான் நினைக்கிறதுக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளைகள், பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்களா பிள்ளைகள்? ரைட், ஓகே. பிரிண்ட் பண்ணி எடுத்தால்தான் என்ன செய்யலாம் பிள்ளைகள், நாங்க இதுல வினாக்களை அழகான முறையில செய்யலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அந்த வகையில முதலாவது வினா, பின்வருவனவற்றில் பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். பின்வருவனவற்றுள் பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். நாங்க வளமையா செய்யற ஒரு கேள்விதான், கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. பருமனை மாத்திரம் கொண்ட கணியம். அப்ப மாத்திரம், அதுக்கு நீங்க அண்டர்லைன் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். அப்ப மாத்திரம் சொன்னால் உங்களுக்கு தெரியணும், அப்ப இங்க திசை வர இயலாது. அப்ப பருமனையும் திசையும் கொண்ட கணியம் காவி கணியங்கள். அந்த காவி கணியங்கள் இந்த பேர்ல வரையலாது. அப்ப பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் சொன்னால் கட்டாயம் இதை நாங்க சொல்லுவோம் என்ன, பருமனை மாத்திரம் கொண்ட கணியத்தை கட்டாயம் நாங்க சொல்லுவோம் என்ன, எண்ணிக்கணியம் சொல்லுவோம். அந்த வகையில எண்ணிக்கணியத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், காவி கணியம் சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், விவேனியா நீ ஆர் இட உந்தம் காந்தம் காந்தம் திருப்பம். ஷார்ட் மெத்தட் அழகா சொல்லி தருகிறோம். விவேனியார் இட உந்தம் காந்தம் திருப்பம். வடமாகாண பேப்பர அப்ப விசை வராது, காவி கணியம், விசை காவி கணியம். அப்ப இந்த லிஸ்ட்ல விசை வரக்கூடாது. அதே போல வேகம், நிறை, ஆர்முடுகள், அமர்முடுகள், இடப்பெயர்ச்சி, உந்தம், காந்தம், திருப்பம், வலஞ்சுழி திருப்பம், இடஞ்சுழி திருப்பம். அப்ப இந்த கணியங்கள் வரக்கூடாது. அப்ப இந்த கணியங்கள் வராம ஏனைய கணியங்கள் வரும். உதாரணமாக தூரம், கதிர், அடர்த்தி, அமுக்கம், வேலை என. அதே போல பாத்தீங்கன்னா மின்னோட்டம், வெப்ப கொள்ளளவு, தன் வெப்ப கொள்ளளவு, அதாவது நம்பர், பருமன்ல மாத்திரம் வரக்கூடிய கணியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நிறை வராது. அப்ப நிறை நீங்க கட் பண்ணுவீங்க. ஆர்முடுகள் வராது, கட் பண்ணுவீங்க. அதே போல அமுக்கம் வரும், விசை வராது, கட் பண்ணுவீங்க. ஆகவே பாத்தீங்கன்னா முதலாவது வினாவுக்கு 3ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். முதலாவது வினாவுக்கு 3ஆம் விடை பொருத்தமா இருக்கும். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? 3ஆம் விடை பொருத்தமா இருக்கும். ரைட். காவி கணியம் வர முடியாது, பருமனை மாத்திரம் அப்படின்னு கேட்டால் ரைட், நாங்க எண்ணி கணியத்தை தான் நாங்க கொடுப்போம். 2வது வினா, இடை புகுந்த தட்டினை அவதானிக்கக்கூடிய இளைய வகை. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமா உங்களுக்கு தெரியும், இந்த விலங்கு இளையத்தை பொறுத்த வரைக்கும் 210 களங்களுக்கு மேல 210 கள வகைகளை களங்களை, வித்தியாசமான களங்கள் ஒன்றிணைந்து விலங்கிலையம் உருவாக்கப்படும். அந்த வகையில பாத்தீங்கன்னா 4 வகையான விலங்கிலையம் இருக்கு. ஒன்று மேலணிலையம், மேலணிலையம், 2வது தசை இலையம், 3 தொடுப்பிலையம், 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 4 பாத்தீங்கன்னா நரம்பிலையம், நரம்பிலையம். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த தசை இலையத்துல தான் இந்த இடை புகுந்த
வட்டத்தட்டு அப்படின்னு சொல்ற களங்கள் காணப்படுது. இடை புகுந்த வட்டத்தட்டு. அந்த வகையில தசை இலையத்துல 3 வகையான தசை இலையம் காணப்படுது. ஒன்று வன்கூட்டு தசை, வன்கூட்டு தசை. இரண்டாவது மலமளப்பான தசை, மலமளப்பான தசை. மூன்றாவது இதய தசை, இதய தசை. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், வன்கூட்டு தசை களங்களை பொறுத்த வரைக்கும் வன்கூட்டு தசை களங்கள் என நீண்ட உருளை வடிவான இப்படி உருளை வடிவான களங்கள். இந்த குறுக்கு வரிகள் எல்லாம் காணப்படும். அதிக இலைமணிகள், அதிக கருக்கள் காணப்படும். அதே போல குறுக்கு வரிகள் காணப்படும். வரித்தசை இச்சைக்குரியது, நாங்க செய்யற மாதிரி இச்சைக்குரியது. அதே போல பாத்தீங்கன்னா வன்கூட்டு தசைகளை பொறுத்த வரைக்கும் விரைவாக களைப்படையக்கூடியது. அப்ப எங்கெல்லாம் வன்கூடுகள் இருக்குதோ அங்கெல்லாம் காணப்படும். உதாரணமா முகத்தசை, கைத்தசை, கால் தசை, இருதலை தசை, முத்தலை தசை எல்லாம் வன்கூட்டு தசை தான். ஆனா மலமளப்பான தசை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது கதிர் உருவானது. கதிர் வடிவான டிசைன், கதிர் உருவானது, தனிக்கரு, தனிக்கரு. அதே போல மலமளப்பான திசையை பொறுத்த வரைக்கும் என இச்சை இன்றியது, இச்சை இன்றியது. நாங்க சொல்ற மாதிரியே செய்யாது, அதாவது அது தானாக நடக்கும், இச்சை இன்றியது. அடுத்து பாத்தீங்கன்னா வரி இல்தசை, வரி இல்ல, வரி இல்தசை மெதுவாக களைப்படையக்கூடியது. ரைட், அந்த விஷயத்தை நாங்க பார்த்து கொள்ளணும். ரைட். அடுத்தது மூன்றாவது பாருங்க இதய தசை. இதய தசைகளை பொறுத்த வரைக்கும் இங்க வன்கூட்டு தசைகள் மாதிரி தான், ஆனா கிளைகள் கொண்டு காணப்படும். இப்படி கிளைகள் கொண்டு காணப்படும், இப்படி கிளைகள் கொண்டு காணப்படும், இப்படி கிளைகள் கொண்டு காணப்படும். அந்த கிளைகள் கொண்டு காணப்படுற கிளைத்தது, அந்த கிளைகள் இந்த இணைகிற இடத்துல, கிளைகள் இணைகிற இடத்துல களங்கள் இடை புகுந்த வட்டத்தட்டு காணப்படும், இடை புகுந்த வட்டத்தட்டு காணப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இந்த கிளைத்தது ஒருபோதும் கலைப்படையாது, ஒருபோதும் கலைப்படையாது. சாதாரணமா வரித்தசைதான், இச்சையின்றியது, இச்சையின்றியது. அடுத்தது ஒரு சந்தத்திற்கு அமைய இசைக்கக்கூடியது, ஒரு சந்தத்துக்கு அமைய இசைக்கக்கூடியது, ஒரு சந்தத்துக்கு அமைய அசையக்கூடியது. ஆகவே பாத்தீங்கன்னா அப்ப இதய தசையை பொறுத்த வரைக்கும் இப்படி உருளை வடிவான களங்கள், இடை புகுந்த வட்டத்தட்டு காணப்படுது, கிளைத்தது, இச்சை இன்றியது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஒருபோதும் கலைப்படையாத தசைகள். அந்த வகையில பாத்தீங்கன்னா இடை புகுந்த வட்டத்தட்டு அவதானிக்கக்கூடிய இளைய வகை என்ன இளையமாக இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதய தசை இளையமாக இருக்கும். அப்ப அதுல இயல்புகள் உங்களோட ஞாபகத்துல இருக்கணும் கட்டாயம். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னால் விடையாக நாங்க இரண்டாவது விடை எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது விடை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது விடை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது வினா, பின்வரும் தாவரங்களில் பூக்களை தோற்றுவிக்காத போதும் வித்துக்களை தோற்றுவிப்பது. பூக்களை தோற்றுவிக்காத போதும் வித்துக்களை தோற்றுவிப்பது. அவ பிள்ளைகள், நான் வளமையா சொல்லித்தார அந்த சாட் ஞாபகத்துல இருக்கணும், வளமையா சொல்லித்தார சாட் ஞாபகத்தில் இருக்கணும். அதாவது பிள்ளைகள் என்ன சாட்? தாவர இலையம். தாவர இலையத்தை பொறுத்த வரைக்கும் பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம், பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம். பூக்கும் தாவரத்துல 2, ஒரு வித்தில, இரு வித்திலை தாவரம். பூக்காத தாவரத்துல வித்துக்கள் கொண்டவை, வித்துக்கள் கொண்டவை, வித்துக்கள் அற்றவை. வித்துக்கள் கொண்டவையில பாத்தீங்கன்னு சொன்னா மடுப்பனை, மடுப்பனை. அதே மாதிரி பைனசு, பைனசு, சைக்கஸ் மடுப்பனை, பைனசு. பீக்கசு, பீக்கசு. அதே மாதிரி சைப்ரஸ், சைப்ரஸ். கூம்புளி தாவரங்கள், கொனிஃபெரான்னு சொல்ற கூம்புளி தாவரங்கள், இதெல்லாம் வித்துக்கள் கொண்டவை. அப்ப பூக்கும் தாவரங்கள் எல்லாம் வித்து மூடி யுளி, வித்து மூடி யுளி, வித்த மூடி காணப்படும். ஆனா பூக்காத தாவரங்களை பொறுத்த வரைக்கும் வித்து மூடி இலி, வித்த மூடி காணப்படாது.
வித்துக்கள் அற்றவையில 2 வகை இருக்கு. ஒன்று மரப்பண்டங்கள், மரப்பண்டம், நெப்ரோலபிஸ், அசோல்லா, சல்வீனியா, ட்ரைனேரியா. அதே போல உங்களுக்கு தெரியும் நெப்ரோலபிஸ், அசோல்லா, சல்வீனியா, ட்ரைனேரியா, செலாஜினில்லா போன்ற தாவரங்கள் வித்துக்கள் அற்றவையில மரப்பண்டங்கள். அதே போல மெய்ப்பாசிகள் ஈரலுறு தாவரம். மெய்ப்பாசிகள் போது போகுநெட்டம். ஈரலுறு தாவரம் மாக்காண்டியா, பிரிவிலி உடலமைப்பை கொண்டது. பிரிவிலி தலஸ்ன்னு சொல்ற பிரிவிலி உடலமைப்பை கொண்டது. ஆகவே பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க தாழ்வகை தாவரம்னு சொல்றோம். மெய்ப்பாசிகளும் ஈரலுறு தாவரம். இந்த சார்ட் மைண்ட்ல இருந்தா பிள்ளைகள் அழகா செய்யலாம். அப்ப பாத்தீங்கன்னா பின்வரும் தாவரங்களில் பூக்களை தோற்றுவிக்காத போதும் வித்துக்களை தோற்றுவிக்கிறது. இந்த லிஸ்ட் யாரு? மடுப்பனை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பைனஸ், பீக்கஸ், சைப்ரஸ் போன்ற தாவரங்கள். அப்ப மரப்பண்ணம் வராது. மரப்பண்ணங்கள் என்ன? வித்துக்களையும் தோற்றுவிக்காத தாவரம், பண்ணம் வராது. புல் ஒரு வித்துல வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைனஸு, ரைட், வித்துக்களை கொண்டதுல பைனஸு வரும். தென்னை ஒரு வித்துல வராது. ஆகவே பைனஸு 3ஆம் இடம் கொடுத்தார். பிள்ளைகள் சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளைகள்? ஒரு வினாவை நாங்க செய்யற டைம்ல என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி தொகுத்து ஞாபகத்துல வச்சு கொள்றாங்களா, அப்ப உடனே அதை என்ன செய்யறாங்க, இப்படி போடுறாங்களான்னு பாருங்க. ரைட், ஓகே, ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரைட், இதை வச்சு கொண்டு தான் நாங்க இந்த கேள்வி செய்யறோம். ரைட், இது கட்டாயம் தேவையில்லை. இது கட்டாயம் உங்களுக்கு தெரியும். தாவர ராஜ்யங்கள் பண்ணத்துக்குள்ள வாருது. அந்த நெப்ரோலபிஸ், அசோல்லா, சல்வீனியா, ட்ரைனேரியா, அதே போல செலாஜினெல்லா எல்லா போன்ற தாவரங்களை நாங்க சொல்லுவோம். ரைட், நாலாவது வினா. இலைமணியில் உருவாகும் அனுசேப கழிவு. அப்ப இலைமணியில உருவாகுற அனுசேப கழிவு. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லைகள், ஒரு இலைமணியை பொறுத்த வரைக்கும் கீழ் சொசேஜஸ் வடிவானது. உங்களுக்கு நல்ல ஞாபகத்துல வச்சு கொடுங்க பிள்ளைகள். நாங்க சாப்பிடுறோம், அந்த சாப்பாடு அப்படியோ சமிபாடு செய்து நீரில் கரையாத சிக்கலான உணவுகள் நீரில் கரையக்கூடிய எளிய உணவுகளாக மாறுது. நீரில் கரையக்கூடிய எளிய உணவுகள், அதிலும் குறிப்பாக ஒரு சர்க்கரைட்டுக்குரிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ், அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா புரதங்கள், அப்படி ஒட்டஞ்சு வார அமினோ அமிலங்கள், அதே போல விட்டமின்கள், கனியுப்புக்கள், நார்பொருட்கள், அப்படியான கழிவு எல்லா பதார்த்தங்களும் அப்படியே குருதியில வந்து சேருது. கழிவு பதார்த்தங்கள் எல்லாம் குருதியில வந்து சேருது. எங்க வருது? அதாவது சமிபாடடைந்த உணவு சிறு உடல்ல சடைமுறைகளால் அகத்துறிஞ்சப்படும். இப்ப அந்த குருதியில வரக்கூடிய அந்த பதார்த்தங்கள் குருதியினூடாக எல்லா களங்களுக்கும் போகும், எல்லா இலையங்களுக்கும் போகும். அப்படி போற டைம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்பிசி அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்கும். அந்த ஆர்பிசி என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியணும். அப்ப உச்சுவாசத்தின் மூலம், உச்சுவாசத்தின் மூலம், ரைட். அப்ப உச்சுவாசத்தின் மூலம் உங்களுக்கு தெரியும் ஒக்சிஜன் வாயு வருது. சுவாச சிற்றறைகளால ஒக்சிஜன் வாயு குருதி குழாய்களுக்குள்ள வருது. ஏன்? குருதி கலங்களுக்குள்ள வாயு பரிமாற்றம், அங்க ஒக்சிஜன் வருது. இப்ப உங்களுக்கு தெரியும் சமிபாட்டு தொகுதியால குருதிக்குள்ள குளுக்கோஸ் வருது, சிற்றறைகளால வாயு பரிமாற்றத்தால ஒக்சிஜன் வருது. அப்ப இந்த குளுக்கோஸும் ஒக்சிஜனும் விலங்கு கலங்களுக்குள்ள என்ன செய்யும்? தாக்கம் நடக்கும். அப்ப விலங்கு கலங்களுக்குள்ள எந்த புன்னகங்களுக்குள்ள இந்த தாக்கம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா விலங்கு கலங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் குளுக்கோஸ் C6H12O6 குளுக்கோஸ் ஒக்சிஜனோட தாக்கம் நடக்கும். அப்ப இந்த தாக்கத்தை நாங்க சொல்லுவோம் கலைச்சுவாச தாக்கம். இதால வெளியாகிறது 6CO2+,
6H2O சேர்த்து பிள்ளைகள் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும் சக்தி சக்தி ஏடிபி வடிவில் வெளியேற்றப்படும். அப்ப சக்தி ஏடிபி வடிவில் வெளியேற்றப்படும். அப்ப இதுல அதிக அளவான சக்தி வெளியேற்றப்படுறது இந்த உள்மென்சவுல். இந்த உள்மென்சவுல தான் அதிக அளவான சக்தி வெளியேற்றப்படும். ஏன் உள்மென்சவுல அதிக அளவான சக்தி அதாவது உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும் இந்த உள்மென்சவுல பிள்ளைகள் நீங்க படிப்பீங்க போறோம் உச்சி அல்லது முகடு அப்படின்ற பதார்த்தம் இருக்கு. அந்த உச்சி அல்லது முகடுன்ற பதார்த்தங்கள் என்ன செய்யும்னா அதிக அளவான சக்தியை உற்பத்தி செய்யும். ரைட், அதிகளவான சக்தி உற்பத்தி செய்யும். அதிலும் குறிப்பாக ஆக்சிஜனை பயன்படுத்தி இந்த கலச்சுவாசம் நடந்தால் இதுக்கு நாம சொல்ற பேர் காற்று சுவாசம். காற்று சுவாசத்தின் போதுதான் அதிக அளவான ஏடிபி சக்தி உற்பத்தி செய்யப்படும். அதாவது ஆக்சிஜன் இல்லாத சந்தர்ப்பங்கள்ல அது குளுக்கோஸ் உடைவா இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற பேர் காற்றின்றிய சுவாசம். விலங்கு கலங்கள்ல அதை சொல்றது எலக்ட்ரிக் அமில நொதித்தல்னு சொல்லுவோம். தாவரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அல்கஹால் நொதித்தல்னு சொல்லுவோம். அப்ப இலைமணிகள்ல தான் இந்த குளுக்கோஸோ ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு சக்தி உற்பத்தி நடக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க அப்படியா உருவாகிறதால தான் இந்த கார்பன் ஆக்சைடு வாயு போன்ற கழிவுகள் உற்பத்தி ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இலைமணிகளில் உருவாகும் அனுசேப கழிவு எதுன்னு கேள்வி. அப்ப இலைமணிகள்ல உருவாகிற அனுசேப கழிவு பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்சைடு வாயுவாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா 2ஆம் விடை பொருத்தமா இருக்கு. சொன்ன விடை அடிப்படை விலங்குதான். சமீபாட்டு தொகுதியின் மூலம் நீங்க உள்ளெடுக்கிற அந்த உணவு ஒட்டஞ்சி குளுக்கோஸ் வருது. உச்சுவாசத்தின் மூலம் வருகின்ற ஆக்சிஜனும் வருது. 2 பேரும் தாக்கம் அடைஞ்சு இலைமணிகள்ல தான் என்ன செய்யும் சக்தி உற்பத்தி நடக்கும். கலச்சுவாச செயல்முறை நடக்கும். கலச்சுவாச செயல்முறையின் போது கார்பன் ஆக்சைடு வாயு வெளியேற்றப்படுது. அப்ப நீங்க நினைப்பீங்க அப்ப சுவாச தொகுதியால தானே வெளியே வருது. இல்ல, அந்த கலச்சுவாசத்தின் போது வெளியாக கார்பன் ஆக்சைடு தான் திரும்ப என்ன செய்யும் சொன்னால் ரைட் கலங்களுக்கு வரும். அப்ப கலங்களுக்குள்ள வந்து என்ன செய்யும் சொன்னால் இதை வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். வடமேல் மாகாணத்துல பேலன்ஸ் ஒரு கேள்வி இருக்குது, 2 கேள்வி இருக்குது. அதை நாங்க செய்வோம். சரியா பிள்ளை? பார்ட் 2 கேள்விகள் செய்யற டைம் செய்வோம். இன்னைக்கு நாங்க பார்ட் 1 ஃபுல்லா முடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை ஆரம்பிச்சது. ரைட், சரி. அப்ப ஃபுல்லா டீட்டெயிலா நாங்க படிக்கத்தானே வேணும், அதுக்காகத்தான். ரைட்டா? அப்ப யூரியான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும் யூரியா உற்பத்தி செய்யப்படுறது எங்க உங்களுக்கு தெரியணும் ஈரல்ல. ஈரல்ல யூரியா உற்பத்தி நடக்கும். அப்ப ஈரல்ல உங்களுக்கு தெரியணும் யூரியா உற்பத்தி எப்படி நடக்குது. யூரியா உற்பத்தி எப்படி நடக்குது அப்ப உங்களுக்கு தெரியணும் ஈரலுக்கு குருதியை கொண்டு போற ஈரல் வாய் நாளம். அப்ப ஈரல் வாய் நாளத்துல அதிகளவான குளுக்கோஸ் போகுது. அதே போல அதிகளவான அமினோ அமிலங்கள் போகும். சிலர் அல்கஹால் பாவனைக்கு அடிமையா இருந்தா அந்த அல்கஹால் பதார்த்தங்களும் ஈரல் வாய் நாளத்தால போகும். ஈரல் வாய் நாளத்தால் போய் அப்ப கேட்பாங்க அதிக ஆக்சிஜன் செறிவு, அதிக அமினோ அமில செறிவு கூடுதலாக இருக்கக்கூடிய குருதி கலண்டு கேட்டா ஈரல் வாய் நாளம். அந்த ஈரல் வாய் நாளத்தால வந்து ஈரலுக்கு வரும். அப்ப ஈரலுக்கு வார டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அங்கத்தான் அப்ப அமினோ அமிலம் உடைஞ்சி NH2 அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை உருவாகும். NH2 இந்த செயற்பாட்டுக்கு சொல்ற பேர் பிள்ளைகள் அமைன் அகற்றல். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் கார்பன் ஆக்சைடு வாயு CO2 உங்களுக்கு தெரியும். CO2 கலச்சுவாசத்துல வர CO2 2 பேரும் சேர்ந்துதான் பிள்ளைகள் யூரியா உருவாகும். NH2 twice அதாவது CO NH2 twice சொல்ற யூரியா உற்பத்தி ஆகும். ஆகவே பிள்ளைகள் யூரியா உற்பத்தி ஈரல்ல நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் அமிலம்னு சொன்னா விலங்கு கலங்கள்ல அல்கஹால் நொதித்தல் மூலம் ரைட். அதான் ஒவ்வொரு விஷயமா தான் சொல்ல போறேன். அல்கஹால் நொதித்தல் மூலம் என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியணும் ரைட். அல்கஹால் நொதித்தல் அதாவது என்ன எலக்ட்ரிக் அமில நொதித்தல் மூலமா விலங்கு கலங்கள்ல எலக்ட்ரிக் அமில நொதித்தல் மூலமாக எலக்ட்ரிக் அமிலம் உருவாக்கப்படும். அந்த தசை பிடிப்புகளா தேவை உங்களுக்கு தெரியும். அதே போல கிரியேட்டினைன் என்று சொன்னா பித்த உப்புக்கள் சொல்லுவோம். பித்த உப்புக்கள் கிரியேட்டினைன் என்பது பித்த உப்பு. உதாரணமா உங்களுக்கு தெரியணும் சிறுநீர்ல என்ன சொல்லுவாங்க
சராசரியா 96% நீர் இருக்கும், சிறுநீர்ல நீர் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு 2% யூரியா இருக்கும். அப்ப யூரியா ஈரல உற்பத்தி. 2% யூரிக் அமிலம், யூரிக் அமிலம், யூரிக் அமிலம் அசிட்டோட சேர்ந்து வரும், யூரியா அமிலத்தோட சேர்ந்து வரும் யூரிக் அமிலம். அதே மாதிரி இதுல உதாரணமா 1.99 1.99 இப்படித்தான் இருக்கும். அப்ப அதுல மிக சிறிய அளவு இருக்கும். இந்த அளவு நாம சொல்றது கிரியேட்டினைன். கிரியேட்டினைன் கிரியேட்டினைன் சொன்னா என்னன்னு சொன்ன பிள்ளைகள், பித்த உப்புக்கள், பித்த உப்புக்கள். இது சிறிதளவு காணப்படும், சிறிதளவு காணப்படும் பித்த உப்புக்கள் என்பது. அதைத்தான் நாங்கள் கிரியேட்டினைன் சொல்லுவோம். சரியா இல்லை? ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா இலைமணியில் உருவாகும் அனுசேபத்துல அனுசேப கழிவாக வாரது கார்பன் ஆக்சைடு வாயு. ரைட், கார்பன் ஆக்சைடு வாயு. அப்ப 2வது விட பித்த உப்புக்களை நாங்க கிரியேட்டினைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகேயா? இப்ப நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் 5வது வினா. 5வது வினா. 5வது வினாவாக தாவர தரப்பட்ட எந்த பதார்த்த ஜோடி கலக்கும் போது கரைசல் ஒன்றினை தரும். கரைசல் ஒன்றுனா ஒன்றோடு ஒன்று என்ன செய்யணும்? கலக்கோடும், ஒன்றோடு ஒன்று கலக்கோடும். 1வது விடையாக உங்களுக்கு தெரியும், சீனியும் தேங்காய் எண்ணெயும் தரப்பட்டிருக்கு. 2வது விடையாக உங்களுக்கு தரப்பட்டது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கரியுப்பு மண்ணெண்ணெய், கரியுப்பு மண்ணெண்ணெய் தரப்பட்டிருக்கு, மண்ணெண்ணெய். ரைட். இது 3வது விடைய. 2வது விடையில 3வது விடை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது விடை, 3வது விடை நீர் சக எத்தனால், எத்தனால் அப்படின்னு போடப்பட்டது. 4வது பாத்தீங்கன்னு சொன்னா ஹைட்ரஜன் குளோரைட் சக திரவ அமோனியா. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அப்ப சீனி தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அப்ப சீனி என்பது நீர்ல கரையும். அப்ப தேங்காய் எண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது, ஆகவே கரையாது. 1வது விடை வராது. சரியா பிள்ளைகள்? ரைட். 2வது கரியுப்பு வந்து நீர்ல கரையும், நீர்ல கரையும் மண்ணெண்ணெயில சுவரா கரையாது. அப்ப 2வது விட வராது. நீர் எதனால்? அப்ப நீர் என்பது H2O, H2O இப்படிதான், H2O டாட் 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 நீர். அப்ப நீர் என்பது உங்களுக்கு தெரியும், நீர்ந்த லூயிஸின் கட்டமைப்பு இப்படி இப்படி வரும் இல்லையா? எத்தனை கேள்விகள் செஞ்சிருக்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எத்தனால் சொன்னா CH3 CH2 OH, OH. அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த OH ஒரு பிணைப்பு வந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மைன்னு சொன்னா OH பிணைப்பு, அதே மாதிரி NH பிணைப்பு, அதே மாதிரி என்ன HF பிணைப்பு, HCl பிணைப்பு. இப்படி வார டைம்ல இங்க முனைவுத்தன்மை உருவாகும். ஏன்னு சொன்னா மின்னதித்தன்மை வேறுபாடு கூடிய அணுக்கள் பிணைப்புல ஈடுபடுற டைம்ல அந்த ஒரு சோடி இலத்திரன்கள் சமச்சீர் அற்று பரம்பும். அப்ப சமச்சீரற்று பரம்புறதால அங்க ஒரு முனைவுத்தன்மை உருவாகும். அந்த முனைவுத்தன்மை இப்போ OH முனைவுத்தன்மை, இது அசேதனத்துல முனைவுத்தன்மை, அசேதனத்துல முனைவுத்தன்மை. இது கார்பன் இருக்கிறதால சேதனத்துல முனைவுத்தன்மை. ஆகவே முனைவுத்தன்மை கொண்ட சேர்வைகள், முனைவுத்தன்மை கொண்ட கரைப்பான்கள், முனைவுத்தன்மை கொண்ட கரைப்பான்கள் கரை. ஆகவே பாத்தீங்கன்னா 3வது விடை மிக பொருத்தமா இருக்கு. ஹைட்ரஜன் குளோரைட் சக திரவ அமோனியா. அப்ப உங்களுக்கு தெரியணும், ஹைட்ரஜன் குளோரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்குட்டு ஒரு பிணைப்பு. ஹைட்ரஜன் குளோரைட்டு அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கதைச்சா உங்களுக்கு தெரியும் ஓரளவு என்ன செய்யும், இது H+, இது ஃபுல்லா முற்றா H+Cl- தாரதால ஓரளவு என்ன செய்யும், திரவ அமோனியாவுல கரையக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளை? அப்ப இங்க ஹைட்ரஜன் குளோரைட் தந்ததால ஒரு கரைப்பாட உருவாக்க, அதாவது கரைசலை உருவாக்க இயலாது. இங்க கேள்வி, தரப்பட்ட எந்த பதார்த்த சோடி கலக்கும் போது கரைசல் ஒன்றினை தரும். அப்ப பூரணமாக ஒரு கரைசலை தாருது இந்த நீர் சக எதனோலாக இருக்கும். ஆகவே நாங்க 3ஆம் விடைய எடுத்துக்கொள்வோம். 3ஆம் விடைய எடுத்துக்கொள்வோம். சரியா பிள்ளையா? 3ஆம் விடைய எடுத்து. ரைட். 6வது வினா பிள்ளைகள் சொன்னது விளைஞ்சா? அப்ப உங்களுக்கு தெரியணும்,
அப்ப நீரும் எத்தனோடும் வந்து என்ன செய்யும், அதாவது முனைவுத்தன்மை கொண்ட கரைப்பான்கள். அப்ப இது விரைவாக கரையக்கூடியதாக இருக்கும். அப்ப ரைட், இந்த விஷயம் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஆறாவது கேள்வி. ரைட், ஏன்னு சொன்னா அப்படியே இப்ப உதாரணமா உங்களுக்கு அமோனியா NH3 பிளஸ் HCl. ரைட், இப்ப என்ன நடக்கும்னா நீங்க பெரியவங்கள படிப்பீங்க அப்படியே, இந்த H வந்து இந்த NH3யோட சேர்ந்தா NH4 பிளஸ் அப்படின்னு ஒரு அயன் உருவாகும். இந்த H வந்து இதோட சேரும் குளோரைட். அப்ப இது உப்பாக காணப்படுது. அதாவது நீங்க அமோனியம் குளோரைட் உப்புன்னு படிக்கிறீங்க தெரியுமா? அமோனியம் குளோரைட் உப்பு, சரியா? அப்ப உப்பு தான் வரும். அப்ப அமோனியம் குளோரைட் உப்பு வரும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப ஒரு கரைசல் உருவா சந்தர்ப்பம் குறையத்தானே, இல்லத்தானே? சம்டைம் இது கரைசலா இருந்தா ஓரளவு கரையும், அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றலாம் உருவாகும். ஆனா இது ஹைட்ரஜன் குளோரைட், அமோனியம் குளோரைட் உப்பு தானே உருவாகும். விளையாட்டா சொன்னது விளையாட்டா? அமோனியம் குளோரைட் வந்து அயன் பிணைப்பு தானே, உங்களுக்கு தெரியும். ரைட், அப்ப அயன் உப்பு உருவாகும். ஆறாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஆறாவது கேள்வி, அமில இயல்பையும் மூல இயல்பையும் காட்டும் ஒட்சைட்டை தோற்றுவிக்கும் மூலகம். அப்ப அமில இயல்பையும் காட்டணும், மூல இயல்பையும் காட்டணும். அப்ப அமில இயல்பு மூல இயல்புன்ற போது அது கட்டாயம் என்ன, ஈரியல்பு ஒட்சைட்டாக இருக்கு. ஈரியல்பு ஒட்சைட். அப்ப அவன் ஈரியல்பு ஒட்சைட் கேட்காம பிள்ளைகள் அமில இயல்பையும் மூல இயல்பையும் காட்டுவதுன்னு கேட்கிறான். ஆகவே பாத்தீங்கன்னா ஈரியல்பு ஒட்சைட்ன போது அது கட்டாயம் முதலாவது விடும். ரைட், அடிக்கடி கேட்டுவார் ஒரு கேள்வி. ஏழாவது கேள்வி, அடிப்படை கணியங்கள் சார்பாக அதிரும் மீதிரனை அளக்கும் அளவு. அடிப்படை கணியங்கள் சார்பாக அதிருமீடிரனை அளக்கும் அளவு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், நான் வளமையா சொல்லித்தார ஒரு உதாரணம் தான். ஒரு அலை எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அலையில மிக முக்கியமான சில பௌதிக கணியங்கள் இருக்கு. அந்த வகையில முதலாவது நாங்க பாக்குறது வீச்சம். அப்ப வீச்சம்னு சொன்னா அப்ப துணிக்கை அசையும் உச்ச இடப்பெயர்ச்சி. அப்ப துணிக்கை எவ்வளவு இடப்பெயர்ச்சி அசைதோ அதான் வீச்சம். அப்ப துணிக்கை அசைத உச்ச இடப்பெயர்ச்சி வீச்சம். அப்ப வீச்சத்தை நாங்க மீட்டர் அல்லது சென்டிமீட்டர் அளப்போம். ரெண்டாவது பாத்தீங்க அலை நீளம். அலை நீளத்தை நாங்க சொல்லுவோம் லெம்டா. லெம்டா அலை நீளம்னு சொல்லுவோம். அப்ப அலை நீளம் என்பது ஒத்த இரு புள்ளிகளுக்கு இடையிலான நீளம். இந்த புள்ளினா இந்த புள்ளி, ஒத்த அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம் அலை நீளம் எனப்படும். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இந்த புள்ளி எடுத்தீங்கன்னு சொன்னா சரியா இந்த இடத்துல இந்த ஒத்த புள்ளியாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் ஒத்த புள்ளியாக இருக்கும். அப்ப அடுத்துள்ள ஒத்த புள்ளிகளுக்கு இடையிலான நீளம், அப்ப இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அதே மாதிரி இங்க இருந்து இங்க, இந்த நீளம் பாத்தீங்கன்னு சொன்னால் அலை நீளமாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா லெம்டாவாக இருக்கும். ஏன்னா உதாரணமா பெரிய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப சொல்றாங்க இங்க இருந்து இங்க 40 சென்டிமீட்டரா, இங்க மட்டும் 40 சென்டிமீட்டரா. எனக்கு சொல்லுங்க பாப்போம், அலை நீளம் எவ்வளவு? இங்க இருந்து இங்க 40 சென்டிமீட்டரா. அப்ப அலை நீளம் எவ்வளவு? அலை நீளம் என்பது அடுத்துள்ள ஒத்த புள்ளி. இது அப்ப இந்த ரெண்டு பேருக்கு தான் 40. அப்ப இதுக்கு எவ்வளவு? 20 சென்டிமீட்டராக இருக்கும். அப்ப அப்படி காண தெரியும். வெரி குட், 20 சென்டிமீட்டர். அடுத்த பௌதிக கணியமாக பிள்ளைகள், மூன்றாவது பௌதிக கணியம் மீடிரன் அல்லது அதிர்வெண் என்று சொல்லுவோம். அதிர்வெண். அப்ப அதிர்வெண்ணை பொறுத்த வரைக்கும் இதை நாங்க சொல்றது ஃப்ரீக்வன்சி, எஃப்னு காட்டுவோம். எஃப் ஃப்ரீக்வன்சி. அப்ப அதிர்வீடுன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் அல்லது அலைகளின் எண்ணிக்கை. உதாரணமா இப்படி ஒரு அலை இருக்குது, இதுக்கு ஒரு செகண்ட் எடுத்திருக்கா, இவ்வளவுத்துக்கும் ஒரு செகண்ட்.
அப்ப இவ்வளவுக்கும் 1 செகண்டா பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியணும். அப்ப அதாவது அதிர்வு மீறல் சொன்னா 1 செகண்ட்ல ஏற்பட்ட அதிர்வுகளின் அல்லது அலைகளின் எண்ணிக்கை. அப்ப 1 செகண்டுக்கு 1 2 அலை. அப்ப 2. ஆகவே பாத்தீங்கன்னா 2 இந்த செகண்ட் மேல போனா செகண்ட் -1. செகண்ட் -1. அந்த செகண்ட் -1 தான் நாங்க சர்வதேச அலகாக போறோம் ஹெர்ட்ஸ்னு போறோம். ஆகவே அதிர்வு மீறின ஒரு ஃப்ரீக்வன்சின்ற நியம அலகு பாத்தீங்கன்னா செகண்ட் -1 ஆக இருக்கும். செகண்ட் -1 ஆக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இது 3வது பௌதிக கணியம். சரி, 4வது பௌதிக கணியம் பாத்தீங்கன்னா ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் கேபிட்டல் டி. ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ஒரு பரிபூரணமான அலை உருவாக இருக்கும் காலம். அப்ப இப்படி ஒரு அலை உருவாக இருக்கும் காலம் ஆவர்த்தன காலம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு பரிபூரணமான அலை உருவாக இருக்கும் காலம். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். அப்ப இதுக்கு நாங்க ஒரு சமன்பாட்டை போடுவோம். டி சமன் 1/f. இப்படி ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது ஆவர்த்தன காலம் சமன் 1/f. f எவ்வளவு? மீடியன் 2. இவ்வளவு செகண்ட் லெவல். அப்ப ஆவர்த்தன காலம்னா அலைவு செகண்ட் லெவல். அப்ப அரை செகண்ட். அப்ப உங்களுக்கு தெரியும் 2 அலைக்கு தான் 1 செகண்ட். அப்ப ஒரு அலைக்கு அரை செகண்டாக இருக்கும் ஆவர்த்தன காலம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன ஆவர்த்தன காலம். சரி, ஓகே. அடுத்தது கடைசியா ஒரு அலை சம்பந்தமான ஒரு பௌதிக கணியமாக அலைன வேகம். அலைன வேகம். அப்ப அலைன வேகம் சமன் v சமன் f lambda அல்லது v சமன் n lambda அப்படின்னு ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தலாம். அப்ப v வேகம், f அல்லது n சொன்னா மீடிரன், lambda என்பது அலைநீளமாக இருக்கும். அப்ப மீடிரனுக்கு நாங்க செகண்ட் -1 போடுவோம். தர அலைநீளத்துக்கு மீட்டர்னு போடுவோம். ஆகவே வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் -1 இந்த அளவு திட்டத்துல வரும். எனவே பிள்ளைகள் அப்ப விடையாக என்ன வரும் பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். விடையாக என்ன வரும்? அப்ப உங்களுக்கு தெரியணும், மீடிரன் அதிர்வெண்ணுக்கான என்ன அதிர்வெண்ணுக்கான அளவிடும் அளவு அப்படின்னு பாக்குற டைம் செகண்ட் -1 முதலாம் விடையாக இருக்கும். அப்ப 7வதுக்கு முதலாம் விடை. ரைட், ஓகே. 8வதுக்கு பாருங்க. 8வதுக்கு மூலங்களுடன் மெதைல் செம்மஞ்சள் காட்டியின் நிறம் யாது? மூலங்களுடன் மெதைல் செம்மஞ்சள் காட்டியின் நிறம் யாது? அப்ப பிள்ளைகள் யோசிச்சீங்கன்னு சொன்னா காட்டின்னு ஒண்ணு இருக்கு. நாங்க படிச்சிருக்கிறோம். 7வது பாடத்தில் நாங்க படிச்சிருக்கிறோம். காட்டின்னு சொன்னால் அமில கரைசலுக்கு ஒரு நிறத்தையும் மூலக்கரைசலுக்கு இன்னுமோர் நிறத்தையும் காட்டக்கூடியது காட்டி. அமில கரைசலுக்கு ஒரு நிறத்தையும் மூலக்கரைசலுக்கு இன்னுமோர் நிறத்தையும் காட்டக்கூடியது காட்டி. அந்த வகையில முதலாவது காட்டியாக இருக்கிறது லிட்மஸ் பேப்பர். அப்ப லிட்மஸ் தாள். அப்ப லிட்மஸ் பேப்பர். அந்த லிட்மஸ் தாள் நான் சொல்றது உங்களுக்கு தெரியும், பாசி சாயத்தாள். பாசி சாயத்தாள். பாசி சாயத்தாள்ல 2 கலர் இருக்கு. ஒன்று நீலம், 2வது சிவப்பு. அப்ப நீலத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா நீ சிவப்பு. அதாவது அமிலங்கள் நீல பாசி சாயத்தாளை சிவப்பாக மாற்றும். அமில கரைசல் நீல பாசி சாயத்தாளை சிவப்பா மாற்றும். சிவப்பு பாசி சாயத்தாளை பொறுத்தவரை மூசினி அல்லது காசினி அப்படின்னு சொல்லுவாங்க. காசினி மூலக்கரைசல் சிவப்பு பாசி சாயத்தாளை நீளமாக மாற்றும். ரைட், ஓகே. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இதுக்குள்ள அமோனியா வாயு இருக்காம். அமோனியா வாயு இங்க நீங்க சிவப்பு பாசி சாயத்தால வச்சா அது நீளமாக மாறலாம். எனக்கு சொல்லுங்க பிள்ளை, இந்த அமோனியா வாயு என்பது அமிலமா மூலமா? அமோனியா வாயு என்பது அமிலமா மூலமா? சிவப்பு பாசி சாயத்தால நீளமா மாத்துது. மேலால வச்சா அந்த நீளமா மாறு. ஆகவே உங்களுக்கு தெரியணும், இது ஒரு என்ன மூலமாக இருக்குது. இது ஒரு மூலம். அதே போல பிள்ளைகள் இந்த
வடமேல் மாகாணத்துல வந்த கேள்வி, சோடியம் குளோரைட்டு கரைசலை சோடியம் குளோரைட்டு கரைசலை நாங்க மின்பகுக்கும் போது அந்த டைம்ல நாங்க என்ன செய்யறோம்? சிவப்பு பாசி சாயத்தால போடுறோம். சிவப்பு பாசி சாயத்தால் நீல நிறமாக மாறுது. ஏன் நீல நிறமாக மாறணும் சொல்லுங்க பார்ப்போம். சோடியம் குளோரைட்டு கரைசலை நாங்க என்ன மின்பகுக்கிற சந்தர்ப்பத்துல சிவப்பு பாசி சாயத்தால போடுற டைம்ல வெரி குட். அப்ப இங்க உங்களுக்கு தெரியணும், அதாவது இலத்திரனை இழக்காத OH, அதாவது ஒட்சியேற்றல் நடக்காத OH மைனஸ் அயனும், இங்க இலத்திரனை ஏற்காது தாழ்த்தல் தாக்கம் நடக்காத Na+ அயனும் இணைந்து NaOH சொல்ற எரிசோடாவை உருவாக்கும். அப்படி எரிசோடாவை உருவாக்குறதால அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்க சிவப்பு பாசி சாயத்தால் நீளமாக மாறுது. ஏன்னா இது ஒரு மூல கரைசல், கார கரைசல். ரைட். இப்படி நிறைய கேள்விகளை என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டு வரலாம். இரண்டாவது காட்டியாக பாத்தீங்கன்னா, இரண்டாவது காட்டியாக பினோப்தலின் காட்டி. அப்ப பினோப்தலின் காட்டி அப்படின்ற ரீதியில பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியணும், பினோப்தலின் காட்டி என்பது ரைட் OH மைனஸ் அப்படின்ற ஒரு அயனை கண்டால், OH மைனஸ் H+ இல்ல, H+ கண்டா நிறமட்டது. OH மைனஸ் கண்டால் அங்க என்ன செய்யும் சொன்னா உங்களுக்கு தெரியும், அது இளம் சிவப்பு நிறத்தை காட்டும். இளம் சிவப்பு நிறம். ரைட். அதே மாதிரி மெதைல் செம்மஞ்சள் அப்படின்னு ஒரு காட்டி இருக்கு. மெதைல் செம்மஞ்சள். அப்ப மெதைல் செம்மஞ்சளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றது, கொச்சிக்காத்தூள் ஒன்று இருக்கும். அத மாதிரி வீடுகள்ல கொச்சிக்காத்தூள் இருக்கிற மாதிரி சயின்ஸ் கிளப்ல மெதைல் செம்மஞ்சள் அந்த நிறத்துல இருக்கும். இப்ப இது என்ன செய்யும்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், அமில கரைசலை கண்டால் ரைட், அமில கரைசலை கண்டால் இந்த மெதைல் செம்மஞ்சள் சிவப்பு நிறமாக மாறும். மூல கரைசலை கண்டால், மூலத்தை கண்டால் அது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறும். அப்போ அமிலத்துக்குள்ள போட்டா சிவப்பு மெதைல் செம்மஞ்சள், மூலத்துக்குள்ள போட்டா மஞ்சள். அப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன, மூலத்துடன் மெதைல் செம்மஞ்சள் காட்டி. அப்ப மூல கரைசல்ல மெதைல் செம்மஞ்சள் மஞ்சள் நிறத்தை காட்டும். அப்ப செம்மஞ்சள் மஞ்சளாக மாறும். எத்தனையாவது விட பிள்ளைகள்? செம்மஞ்சள் மஞ்சளாக மாறும். ரைட், 4வது விட. சரி. அதே போல இன்னொரு காட்டி இருக்குது, pH தாள். pH பேப்பர், pH தாள். உங்களுக்கு தெரியும் இது மஞ்சள் நிறம். சாதாரணமா pH தாள் என்ன நிறம்? மஞ்சள் நிறம். pH தாளத்தான் பிள்ளைகள் சர்வதேச காட்டின்னு சொல்லுவாங்க. சர்வதேச காட்டின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், ரைட். அதாவது அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, pH தாள்னு சொன்னால் நீங்க படிச்சிருக்கிறீங்க pH அளவு திட்டம். pH என்பது உங்களுக்கு தெரியணும், அமில H+ அளவு. நீங்க பெரிய படிப்பீங்க, H+ அளவு கூடுமா இருந்தா pH நல்லா குறையும் என்று சொன்னா அதுல சமன்பாடெல்லாம் pH சமன் -log H+, சரி அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. உங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்ல H+ செறிவு முன்னுக்கு மைனஸ். H+ செறிவு கூடினா இங்க pH குறையும். அந்த அடிப்படையில அமிலங்களுக்கு pH நல்லாவே குறையும். 1, 2, 3 அப்படித்தான் இருக்கு. மென்னமிலங்களை பொறுத்த வரைக்கும் pH தன்மை கொஞ்சம் என்ன கூடுதலாக இருக்கும். ஏன்னா அங்க வார H+ பகுதி அளவில் அயனாக்கம் அடைஞ்சு H+ அளவு கொஞ்சம் குறைவா இருக்கிறதால அங்க pH 7 விட குறைவு. ஆனா என்ன 4, 5, 6 அப்படி வரும். 7 நடுநிலை. அதன் பிற்பாடு OH- அளவு கூடும். அப்ப OH- அளவு கூட உங்களுக்கு தெரியும் pH நல்லாவே கூடிக்கொண்டு வரும். முற்றாக OH- அயனை தார மூலங்களுக்கு NaOH, KOH போன்றவற்றுக்கு அது 14ல வந்து நிற்கும். இப்ப pH தாள் என்பது மஞ்சள் நிறம். இவரை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், என்ன ஒரு கரைசலுக்குள்ள போடுறீங்க. கரைசலுக்குள்ள போட்டா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அளவு திட்டத்துக்கும் ஒவ்வொரு நிறத்தை காட்டும். இப்ப நல்லாவே
ஒரு வண்ண அமிலமா இருந்தா அது சிவப்பு நிறத்தை காட்டும். மஞ்சள் சிவப்பா மாறும். கொஞ்சம் மென் அமிலமா இருந்தா செம்மஞ்சள் நிறத்துக்கு வரும். செம்மஞ்சள். இது என்ன இல்ல, இது நடுநிலையாத்தான் இருக்குன்னா மஞ்சள் நிறத்துக்கு வரும். மஞ்சள் அது மஞ்சளாத்தான் இருக்கும். சம்டைம் இதுக்கு ஒரு மூலத்தன்மை கொஞ்சம் மென்மூலமா இருந்தா இது பச்சை நிறத்துக்கு வரும். இன்னும் pH தன்மை கொஞ்சம் கூடுதலா இருந்தா நீல நிறத்துக்கு வரும். நீலம். அது வன்மூலமாக இருந்தால் அது ஊதா கலருக்கு வரும். அப்ப உங்களுக்கு தெரியும், சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா, இந்த ஓர்டர்ல என்ன செய்யும்? pH அளவு திட்டம் மாறிக்கொண்டு வரும். இப்ப ஒரு நிறம் இருந்தாலே அந்த நிறத்தை நாங்க என்ன செய்வோம்? கொண்டு அந்த கரைசல்ல இந்த லேபிள் ஒன்று இருக்கும். அந்த லேபிள்ல ஒவ்வொரு கலர் இருக்கும். அந்த கலரோட பாத்தீங்கன்னா இந்த நிறம் அந்த நிறத்துக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கிற டைம்ல எத்தனை pHன்னு நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதாவது வண்ண அமிலமா இருந்தால் சிவப்பு, கொஞ்சம் அமிலத்தன்மை குறைஞ்சு கொண்டு வர டைம் செம்மஞ்சள், இன்னும் அமிலத்தன்மை குறைஞ்சா மஞ்சள், நடுநில மஞ்சள், அதே போல பச்சை மூலத்தன்மை கூடுனா மென்மூலமா இருந்தா பச்சை, அதே போல கொஞ்சம் மூலத்தன்மை கூடுனா நீலம், அதை விட மூலத்தன்மை கூடுனா அதாவது ஊதா நிறத்துக்கு வரும். ஆகவே இதுதான் இந்த காட்டி தொடர்பான விஷயம். அமிலத்துக்கு ஒரு நிறத்தையும் மூல கரைசலுக்கு இன்னொரு நிறத்தையும் காட்டக்கூடியதான் காட்டி. ஆகவே பாத்தீங்கன்னா 8வதுக்கு 4ஆம் விடையா இருக்கு. சரியா பிள்ளைங்க? விளையிட்டா பிள்ளை நான் சொல்ற விஷயம் விளங்குதா பிள்ளை? இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்பீடா தான் போகணும். ரைட்? அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் குயிக்கா படும். நிறைய பேருக்கு இதுகள் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு வாரேன். சரியா பிள்ளைகள்? தெரிஞ்ச ஆட்கள் கோவிக்க கூடாது. தெரியாத ஆட்கள் சந்தோஷப்பட்டு சில விஷயங்களை பிள்ளைகள் ரைட் எடுத்துக்கொள்ளணும். நடுநிலைக்கு பிள்ளைகள், அதாவது மஞ்சள், அதுக்கு பிறகு பச்சை, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிறம் உண்டு. ரைட்? அதாவது பச்சை கலர்னு சொல்ல, அதாவது மஞ்சள்ல போது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு pHக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு. ரைட்டா? அதாவது அந்த pHல நடுநிலை அடிக்கிற டைம் இளம், மிக மிக இளம் ஒரு பச்சை ஒன்று வருது. அந்த 7.23456 வாரட்டை 7.8 அப்படி வாரட்டை அது அப்படியே என்ன செய்யுது? பச்சை அப்படியே கூடிக்கொண்டு வருது. பச்சை கூடிக்கொண்டு வந்து 8, 9 கிட்ட வாரட்டை நீளம், அதுக்கப்புறம் 10, 11, 12 வாரட்டை அப்படி நீளம் நல்லா வருது. அதுக்கப்புறம் 12 வந்ததுக்கு அப்புறம் ஊதா கலருக்கு வருது. ரைட்டா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடுநிலை ஒரு இளம் பச்சை நிறமாகவும் இருக்கும். ரைட்? அப்ப 5, 6 அந்த கேப்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. 7 வாரட்டையும் பச்சையா இருக்கு. 7, 8, 9 அப்படி வருது. அங்கிட்டு நீளம் ஊதா. ஏன்னா அப்படித்தானே இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா. ரைட்? 9வது வினா, பல்கல அங்கி ஒன்றின் சிக்கல்தன்மை அதிகரிக்கும் ஒழுங்கை காட்டுவது. பல்கல அங்கி ஒன்றின் சிக்கல் தன்மை. அப்ப உங்களுக்கு தெரியும், வளமையா ஒரு அங்கின ஒழுங்கமைப்பு மட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு. அப்ப அங்கின ஒழுங்கமைப்பு மட்டம் களம். அப்ப அந்த களங்கள் சேர்ந்து என்னத்தை உருவாக்கும்? இளையத்தை உருவாக்கும். அந்த இளையங்கள் சேர்ந்து அங்கத்தை உருவாக்கும். அங்கங்கள் சேர்ந்து தொகுதியை உருவாக்கும். தொகுதிகள் சேர்ந்து அங்கிகளை உருவாக்கும். இதுதான் அந்த சிக்கல்தன்மை. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா முதலாவதுல களம் அங்கம்னு தந்திருக்கார். இளையம் வரணும் அங்கம் தந்திருக்கார். முதலாவது விடை பிழை. 2வது பாருங்க, களம் இளையம் அங்கி இடையில வந்துச்சு, அது பிழை. 2 போட்டு இருக்கிறார், அது 3வது விடை. களம் இளையம் அங்கமில்ல தொகுதி அங்கி. ரைட்? ஓகே. அங்கமில்ல தொகுதி அங்கி. ரைட்? ஓகே. அது சரி. 4வது பாருங்க, களம் அங்கம் தொகுதி இளையம் கடைசி கொண்டிருக்கிறார். ஆகவே 3ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். 3ஆம் விடை பொருத்தமா இருக்கும். சரியா பிள்ளைகள்? 3ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். 10வது வினா, மனித பெண்ணின் சூலகம் ஒன்றிலிருந்து எத்தனை நாட்களுக்கு
ஒரு முறை சூழ்கொள்ளல் இடம்பெறுகிறது. ரைட். சாதாரணமா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல அது தொடர்பான விஷயங்களை அழகா போட்டுருந்தேன். ரைட். சாதாரண உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் பெண்ணின பெருக்க தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் பெண்ணின பெருக்க தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தெரியும், ஒரு மனிதன் பெண்ணின பெருக்க தொகுதியில ரைட் இங்க பாத்தீங்கன்னா சூலகம் ரைட். அப்ப இந்த சூலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூலகத்தாலதான் சூழ் உற்பத்தி நடக்கும். சூலகத்தாலதான் சூழ் உற்பத்தி நடக்கும். இது பெருசா சூலகத்தாலதான் சூழ் உற்பத்தி நடக்கும். அப்ப இந்த சூழ் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஒளித்தறியணும் பிள்ளைகள் மாதவிடாய் சக்கரத்துல அவங்களுக்கு முதல் புடைப்பு வளரும், புடைப்பு அவத்தை. அதே போல 14வது நாள் சூழிடல் நடக்கும், சூழ் கொள்ளல் நடக்கும். அப்ப புடைப்பை தூண்டது FSH, சூழிடலை தூண்டது LH. அப்ப சூழிடல் நடக்கும். இந்த பிசிர் அடிப்பால பெலோப்பியன் குழாயில் இருக்கிற பிசிர் அடிப்பால இது அப்படி வந்து என்ன செய்ய வரும். அப்ப கருக்கட்டல் எங்க நடக்கும்? கருக்கட்டல் நடைபெற இடம்னு கேட்டா பலோப்பியன் குழாய். அது பிறகு அது நுகம் முசூரு அரும்பற் சிறப்பைன்னு சொல்லி என்ன செய்யும், இந்த கருப்பையில வந்து என்ன செய்யும், உற்பத்தித்தல் நடக்கும். இப்படி ஒரு செயற்பாடு நடக்கும். ஓகே. அப்ப 14 நாள். ஓகே. இங்க 14 நாள். அப்ப யோசிங்க, இந்த 14 நாளை கூட 28 நாள். ஓகே. அப்ப இந்த சூழகத்துல சாப்டர் முடிஞ்சு. அது போல அங்கால சூழகத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப 14வது நாள்ல சூழ்கொள்ளல் நடக்கும். அப்ப பாருங்க, இங்கிட்டு 14 நாள், இங்க 14 நாள்னா கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு தெரியணும், 14 நாள்ல சூழ்கொள்ளல். அதுக்கு பிறகு ஒரு 14 நாள். அதாவது அப்ப உங்க இங்க 14 நாள், திரும்ப இங்க 14 நாள் ரைட். அப்ப 28, இங்க 14 நாள். அப்ப உங்களுக்கு தெரியும் 28 14 2 42 நாள். அதுக்கு பிறகு திரும்ப இந்த சூழகத்துக்கு வந்தீங்கன்னா 14 நாளைக்கு பிறகு சூழ்கொள்ள நடக்கும். அப்ப இன்னும் 14 கூட்டினா மொத்தமே எவ்வளவு? 56 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு பிறகுதான் இந்த சூழ்கொள்ளல் நடக்கக்கூடியதா இருக்கும், ஒரு சூழகத்துல இருந்து இன்னொரு சூழ். ஆகவே பாத்தீங்கன்னா 4ஆம் விடை பொறுத்த மாதிரி இருக்கும். சொன்ன விளையாட்டு ஏன் 10வது வினாவுக்கு நாங்க 56 நாட்கள் எடுத்தோம்னு விளையாட்டா? ஏன் நாங்க 56 நாட்கள் எடுத்தோம்? ஏன் 56 நாட்கள் எடுத்தோம்? ரைட். நம்ம கிளாஸுக்கு வார ஆக்கள், இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாருல அவங்களோட பேரை டைப் பண்ணுவோம். கிரிக்கெட் ஃபேன்ஸ், கிரிக்கெட் தொடர்பா நல்ல இன்ட்ரெஸ்டான ஆக்கள். அப்ப யார் கிரிக்கெட் தொடர்பா நல்ல இன்ட்ரெஸ்டான ஆக்கள்? ரைட். நிறைய பேர் அனுப்புறீங்க. ஓகே, வெரி குட். சரி. அப்ப 56ஆம் நம்பர் யார்? எந்த பிளேயர் நம்பர் சொல்லுங்க. 56 இந்த பிளேயர் நம்பர் 56. ரைட். 56ஆம் நம்பர் பாபர் அசாம். என்ன பாபர் அசாம் 56. ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், நான் என்னத்துக்கு சொல்ல வாருன்னு சொன்னா பிள்ளைங்க, அப்ப இன்னொருக்கா சொல்ல சொல்லிக்கிறாங்க. 56 நாள் வாரத்துக்கான ஒரு சூழாமிரி தானே. இந்த சூழாத்தால சூழ்கள் இயக்கம் 14வது நாள் நடக்கும். 28 நாள்ல 14வது நாள் நடக்கும். சரி. அப்ப சூழ் வெளியேற்றம் நடந்துக்க போறோம் 14 நாள் தானே. ரைட். அந்த 14 போடும்போது 14. அதுக்கு பிறகு அங்கால பக்கம் சூழாகும், வலது இடது சூழாகும். இங்கால பக்கம் சூழகத்துல முதல் 14 நாள் ரைட். அந்த 14வது நாள் சூழிடல் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு 14 நாள் இருக்கே ரைட், இன்னொரு 14. அதுக்கு பிறகு என்ன செய்யும், இந்த சூழகத்துல கதை முடிச்சு திரும்ப இந்த சூழகத்துல இன்னொரு 14 நாளைக்கு பிறகு தானே சூழ்கொள்ளல் நடக்கும். ரைட். அப்ப இன்னொரு 14 நாள் கூட்டினா மொத்தம் எத்தனை? 14 கூட்டினா 56 நாட்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். 56 நாட்கள். 56 நாட்கள். இப்ப நாங்க 11வது வினாவுக்கு வரும். 11வது வினா பிள்ளைகள் விளையாட்ட பிள்ளைகள், இந்த 10 வினாக்களுக்கு 10க்கும் 10 சரி எடுத்தாக்கள் பார்ப்போம். 10க்கும் 10 எனக்கு சரி சேர்.
பிள்ளைகள் கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ப்ரொஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகள் நீங்க ஏனைய பாடங்கள் 8 பாடத்தை விடுங்க, அது நீங்க பொறுப்படுங்க. ஒரு பாடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், சயின்ஸ் பாடத்தை நீங்க என்னட்ட பொறுப்பு தாங்கன்னு தான் சொல்லிருக்கீங்க. உங்களோட பாடம் இல்லை, ஏண்ட பாடம். அப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு எந்த டைம்ல என்னத்தை செய்யணும். தேர்ட் டைம் எக்ஸாமுக்காகத்தான் நான் நோபலா வந்தேன். இப்ப எக்ஸாம் முடிச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க படிக்கணும் என்பதற்காக உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், கிளாஸ்ல இப்ப நான் போட்டுருக்கேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப போட்டு உங்களுக்கு என்ன சால் உங்களுக்கு விளங்குதானே பிள்ளை? அடிக்கடி என்ன கேள்விகள் வருது நான் செஞ்சு காட்டுறேன், நிறைய பயிற்சிகளை செய்யறேன். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா பேப்பர்களை நாங்க செய்வோம், மாகாண மட்ட பேப்பர்களை செய்வோம். அது போல எங்கட புக்கை நாங்க செய்வோம். அது போல கடைசியா பாஸ் பேப்பர். கட்டாயம் பிள்ளைகள் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க ரைட் நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும். 2024ஆம் ஆண்டு ஓ லெவல் பெட்ஜுக்கு வந்த எக்ஸாம் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பேப்பரை தழுவியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 2019 பேப்பர் பாருங்க, கிட்டத்தட்ட தழுவியதாக இருக்கும். அப்ப 2025ஆம் ஆண்டு ஓலவல் ஒரு பேப்பரை தழுவியதாக வரும். அது என்ன பேப்பரா இருக்கும் சொல்லுங்கப்பா? கிட்டத்தட்ட போய் பாருங்க பிள்ளை. 2019ஆம் ஆண்டு ஓமின் விதி பிராக்டிகல் அங்க வருது. அதே போல 2019ஆம் ஆண்டுல வரக்கூடிய சில முக்கியமான இரும்பு பெருந்தடுப்பு தொடர்பான விஷயங்கள், அதே போல சில முக்கியமான விஷயங்கள் 2024ல வந்திருக்கு. பாருங்க, இந்த விசை சமநிலை, விசை திருப்பம் தொடர்பான விஷயங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் ரைட். அப்ப உங்களுக்கு விளங்கும் 2019 2024ல வந்தா 2025 மூலவன் இந்த பேப்பரை தழுவியதாக வரலாம். அப்ப நாங்க ஃபுல்லா கிளியர் பண்ணணும், அந்த பேப்பரை நாங்க ஃபுல்லா கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அது கூடுதலான கேள்விகள் செய்யறாக்களுக்கு விளங்கும், பேப்பரை பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்றாக்களுக்கு விளங்கும். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். ரைட். இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பேப்பர் என்ன செய்யும், திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகி வரும். ஆனா கொஞ்சம் வேற வேற பேட்டர்ன்ல வரும். ரைட். வித்தியாசமான கொஞ்சம் விஷயங்களை போட்டு வரும். ஆனா அதே மாதிரி பேப்பரா தான் இருக்கும். அதனால பிள்ளைகள் கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நாங்க 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு கால பகுதியில வந்த பேப்பர்ல கொஞ்சம் நல்லா செஞ்சு கொள்ள தெரியணும். ரைட். 12வது வினாவை பார்ப்போம். பின்வரும் எக்குருதி கலம் சிறுமணி கொண்டது. சிறுமணி கொண்டது குருதி கலங்கள் போது உங்களுக்கு தெரியணும், ஆர்பிசி இருக்குது, அதே மாதிரி டபிள்யூபிசி இருக்குது, அதே மாதிரி சிறு தட்டுக்கள் இருக்குது, சிறு தட்டுக்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆர்பிசிய பாத்தீங்கன்னா இருபக்க குழிவான வட்டத்தட்டுருவான அமைப்பு, இருபக்க குழிவான வட்டத்தட்டுருவான அமைப்பு. ரைட். டபிள்யூபிசிய பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், கரு இருக்கும், கரு சிறுமணிகள் கொண்டதா இருக்கும், சில பேர் சிறுமணி அட்டதாக இருக்கும். எனக்கு சொல்லுங்க பாப்பா, இது என்ன? சரி, அந்த கேள்வி செஞ்சுட்டு போமே. இது என்ன குருதி கலனா இருக்கு சொல்லுவா? இது என்ன குருதி கலனா இருக்கு? இது டபிள்யூபிசில நடுநிலை நாடி. நடுநிலை நாடி 3 கரு வந்தா நடுநிலை நாடி. ஞாபகம் 2 கரு வந்தா நாங்க சொல்றது அமில நாடி அல்லது இயேசு நாடி. அமில நாடி அல்லது இயேசு நாடி சிறுமணி கொண்டது. 1 வந்தா அதுக்கு நாங்க சொல்றது மூல நாடி. மூல நாடி அப்படின்னு சொல்லுவோம், மூல நாடி. உங்களுக்கு தெரியும் அதிகளவான டபிள்யூபிசி இந்த நடுநிலை நாடி கிட்டத்தட்ட 40% தொடக்கம் 70% இருக்குமா நடுநிலை நாடி, உங்களுக்கு தெரியும். அப்ப சிறுமணி அற்றவைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒற்றை குழியம். ஒற்றை குழியம் அதாவது ஒரு சிறுநீரக வலுவான ஒரு கரு இருக்கும், சிறுமணி அற்றது, ஒற்றை குழியம். அடுத்தது நிணநீர் குழியம். நிணநீர் குழியம், நிணநீர் குழியம். குழியம்னு வந்தா அது சிறுமணி அற்றது, ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுலயும் குறிப்பாக இதுல இங்கிலீஷ் பேர்ல தான் கூடுதலா ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட்லயும் இருக்கு, நீங்க பார்க்கலாம்.
நியூட்ரோஃபில்ஸ், ஏசினோஃபில்ஸ், பெசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், லிம்போசைட் சொல்லுவாங்க. என்ன இதை நாங்க சொல்லுவோம் நியூட்ரோஃபில்ஸ், நடுநிலை நாடி. இதை நாங்க இயேசு நாடி, ஏசினோஃபில்ஸ். இதை நாங்க சொல்றது பெசோஃபில்ஸ், பெஸ்னு சொன்னா மூலம், பெசோஃபில்ஸ். மோனோசைட், மோனோனா ஒன்று, ஒற்றை குழிய மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ். இப்படி 5 வகையான WBCக்கள் இருக்கு. சிறுதட்டுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், குருதி சிறுதட்டுக்கள், கள உடைவுகள். நாங்க அதை களங்கள்னு சொல்றோம், கள உடைவுகள். அது என்ன செய்யும், குருதி உறைதல்ல ஈடுபடக்கூடியதாக இருக்குது, குருதி புரதங்களோட சேர்ந்து. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னொரு மெக்குருதியில் சிறுமணி கொண்டது. அவ சிறுமணி கொண்டதுன்னு வார டைம் உங்களுக்கு தெரியும், இந்த 3 பேர்ல ஒருத்தர். ஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் கரு இல்லை, செங்குழியங்கள்ல என்ன கரு இல்லை. அதிகளவான ஆக்சிஜனை காவதற்காக செங்குழியங்களில் கரு இல்லை. ரைட், அந்த விஷயங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் குருதியில, 1 மில்லிமீட்டர் கனம் குருதியில பாத்தீங்கன்னா 5 மில்லியன் ஆர்பிசி காணப்படும். 5 மில்லியன். இங்க WBCயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 தொடக்கம் 11,000 WBC காணப்படுமா? 7000 தொடக்கம் 11,000 WBC காணப்படுமா? சிறுதட்டுக்களை பொறுத்த வரைக்கும் 250,000 சிறுதட்டுக்கள் காணப்படுமா? ஒரு துளி, ஒரு ட்ராப் குருதியில 250,000 சிறுதட்டுகள் காணப்படும். அப்படியெல்லாம் நீங்க படித்திருக்கிறீங்க. ரைட். செவ்வன்பு மச்சல் உற்பத்தியாகி ஈரல்ல அடிவடை, செவ்வன்பு மச்சல் உற்பத்தியாகி ஈரல் அடிவடையக்கூடியதாக இருக்கும் இந்த RBC WBC. சிறுதட்டுக்கள் எந்த இடத்துல உற்பத்தியாகுது, அடிவடையுதுன்னு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ரைட், ஓகே. அப்ப 12வது பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனாவது விட நடுநிலை நாடி 4வது விட. 11வது வினா உங்களுக்கு தெரியும், மாசூட்டப்பட்ட சிலிக்கன் குறைகடத்தி சாலகத்தினை உருக்காட்டுகிறது. குறித்த சாலகத்தில் எக்ஸென காட்டப்பட்டுள்ள மூலம், எக்ஸென காட்டப்பட்டுள்ள மூலம் பாருங்களே. உங்களுக்கு தெரியும் சிலிக்கன் அழகா, எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளவு அழகா படித்தது சொல்லுங்க பாப்போம்லே. ரைட், ஒரு குறை இல்லாம படித்தது. இன்னமும் நான் யூடியூப்ல போட்டிருப்பேன் இந்த டிரான்சிஸ்டர் தொடர்பாக. ஏன்னா என்னோட ப்ரொஜெக்டுக்கு வராது எத்தனையோ பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, பயனடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப சிலிக்கனோட பாத்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் கூட்டம் நாங்க மாசாக்குற டைம்ல அங்க உங்களுக்கு தெரியும் P வகை குறைகடத்தி உருவாகுது, பாசிட்டிவ் துளைகள். 5ஆம் கூட்டம் மூலங்க நாங்க மாசாக்குனா அங்க நெகட்டிவ் N வகை குறைகடத்தி உருவாகும். அங்க ஏற்ற காவிகளாக சுயாதீன இலத்திரங்கள் காணப்படும். அவ இங்க சொல்லி இருக்கிறார் துளைகள் உருவாகுதாம். அவ துளைகள் உருவாகினால் அவ X எத்தனையாம் கூட்ட மூலகமாக இருக்குங்கிறது பார்ப்போம். துளைகள் உருவாகினால் ஏற்ற காவியாக பளிங்குகளுக்கு துளைகள் உருவாகுது அப்படின்னு சொன்னா 3ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் தான் இங்க இருக்கிறது, போரனாக இருக்கும் முதலாவது. சரியா பிள்ளை? ரைட். அப்ப சிலிக்கன் ஜேமானியம், அப்ப சிலிக்கன் ஜேமானியத்தை பொறுத்த வரைக்கும், சிலிக்கன் ஜேமானியத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளீட்டு குறைகடத்தி அவனோட பேர் வரக்கூடாது. அதாவது P வகை N வகைன்னு சொன்னா பிள்ளைகள் அங்க கட்டாயம் வெளியீட்டு குறைகடத்தி இவங்களோட தான் இணைஞ்சிருக்கு. இவங்களோட 3ஆம் கூட்டம் இணைஞ்சா அது P வகை ஏற்றக்காவை துள. இங்க 5ஆம் கூட்டம் இணைஞ்சா, 5ஆம் கூட்டம் இணைஞ்சா உங்களுக்கு தெரியும் N வகை ஏற்றக்காவி சுயாதீன இலத்திரங்கள். ஆகவே இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்வோம், செஞ்சு கொண்டு போவோம். ரைட். 13வது வினா, குறித்த இரசாயன தாக்கத்தின் வகையையும் X என குறிப்பிடப்படும் விளைவையும் முறையே தருக. குறித்த ரசாயன தாக்கம் என்ன தரப்பட்டிருக்குது? H2O2, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ரைட், வெப்பப்படுத்துறீங்க H2O பிளஸ் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் வாயு. தாக்கத்தை சமப்படுத்துறீங்க, எப்படி வருது தாக்கத்தை சமப்படுத்தினா 2 2 என்ன தாக்கத்தை சமப்படுத்தின எப்படி வரும் 2 2. அப்ப உங்களுக்கு தெரியணும் ரசாயன பிரிய தாக்கத்துல பிள்ளைகள் மிக முக்கியமான சில தாக்கங்கள் உங்களுக்கு தந்தன. சில தாக்கங்கள் நான் உங்களுக்கு தந்தேன் ரசாயன பிரிய தாக்கத்துல சொன்னேன். மொத்தம் எத்தனை? கிட்டத்தட்ட மொத்தம்
8 தாக்கங்களை எத்தனை மொத்தம் 6 தாக்கம் இருக்கு பெரிய தாக்கத்துல. முதலாவது கால்சியம் கார்பனேட்டை சூடாக்கினா கால்சியம் ஆக்சைடும் கார்பனீர் ஆக்சைடும் முதலாவது பெரிய தாக்கம். இரண்டாவது பொட்டாசியம் பரமங்கனேட் சூடாக்கினா K2MnO4 சக MnO2 plus O2 பெரிய தாக்கம். அதே மாதிரி ஐதரசன் பெராக்சைடு சூடாக்கினா H2O plus O2 தாக்கத்தை சமப்படுத்த இங்க 2 இங்க 2 இங்க. அதே மாதிரி KClO3 சூடாக்குறோம் KCl plus O2 O2 தாக்கத்தை சமப்படுத்த இந்த 3 தூக்கி இங்க போடுறோம், இந்த 2 தூக்கி இங்க போடுறோம், இங்க 2. KNO3 சூடாக்குறோம் KNO2 plus O2 தாக்கத்தை சமப்படுத்த இந்த 3 தூக்கி இங்க போடுறோம், அந்த 2 தூக்கி. அப்படியா? இல்ல அப்படியெல்லாம் தெரியல. இங்க 2 இங்க 2. அதே போல இன்னும் ஒரு பெரிய தாக்கம் சொல்லித்தாரு. Ag2O சூடாக்குனா Ag plus O2 இங்க 2 இங்க 4. பிள்ளைகள் சொன்ன விளையா ரசாயன பிரிகை தாக்கத்தை ஃபுல்லா எழுதிக்கிறேன் பாருங்க. அப்ப இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பது ரசாயன பிரிகை தாக்கம். அப்ப ரசாயன பிரிகை தாக்கத்துல வெளியாகிற வாயு ஆக்சிஜன் வாயுவாக இருக்கும். என்ன கேஸ் உங்களுக்கு தெரியும். இங்க 2 மூல் பிரிகை அடைஞ்சா இங்க உங்களுக்கு 1 மூல் ஆக்சிஜன் வாயு தரப்படும். ஏன்னா மூல் விகிதம் 2க்கு 1. ரைட். இந்த விஷயம் மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஆகவே 13வது பாத்தீங்கன்னு சொன்னால் எத்தனையாவது 13வது எத்தனையாவது பிரிகை தாக்கம் ஆக்சிஜன் வாயு 2ஆம் விட. 14வது வினாவுக்கு வரும். 14வது வினாவுக்கு வருவோம். இல்லைன்னா எது எது தேவையோ அதைத்தான் சொல்லிக் கொள்வாரு. கட்டாய ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட். இந்த இதை எழுதி கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க பிள்ளையார். 14வது வினாவுக்கு வருவோம். 14வது வினா. குறித்த இரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்க பயன்படக்கூடிய பதார்த்தம் எது? குறித்த ரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்க பயன்படும் ரசாயன பதார்த்தம் யாது? அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். தாக்க வீதம் ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் அளவுதான் தாக்க வீதம். ஓரளவு நேரத்தில் ஏற்பட்ட தாக்க மாற்றம், அதாவது ஒரு செகண்ட்ல ஓரளவு நேரத்துல ஏற்பட்ட, அதாவது முடிவுற்ற தாக்கிகளின் அளவு அல்லது ஓரளவு நேரத்தில் உருவான புதிய விளைவுகளின் அளவு, அதற்கு எந்த நேரம். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். தாக்க வீதத்துல தங்கியுள்ள காரணிகள் ஒன்று தாக்கிகளின் மேற்பரப்பு, இரண்டாவது பாத்தீங்கன்னா தாக்கிகளின் வெப்பநிலை, மூன்றாவது பாத்தீங்கன்னா தாக்கிகளின் செறிவு, நாலாவது பாத்தீங்கன்னா ஊக்கி. அந்த வகையில ஊக்கில 2 வகையான ஊக்கி, ஒன்று நேரூக்கி, அதே மாதிரி எதிரூக்கி. நேரூக்கி என்பது உங்களுக்கு தெரியணும், தாக்க வீதத்தை தூண்டும், அதாவது நேரத்தை குறைக்கும். எதிரூக்கி என்பது தாக்க வீதத்தை நிரோதிக்கும், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நிரோதிகள் நேரத்தை கூட்டும். ஆகவே பாத்தீங்கன்னா நேரூக்கி நிரோதிகண்டு கதைக்கிற டைம் நாங்க வளமையா பாக்குற தாக்கம் H2O2 நாங்க என்ன செய்ய முடியாது, MnO2 அப்படின்னு ஒரு ஊக்கிய போட்டா விரைவாக H2O ஆக்சிஜன் வாயு பெறப்படும். விரைவாக H2O ஆக்சிஜன் வாயு பெறப்படும். அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார விளைவு 2 ஆகவே ஆக்சிஜன் விரைவா பெறப்படும். இதே இது பாத்தீங்கன்னா H2SO போன்ற ஒரு பதார்த்தத்தை நீங்க போட்டீங்கன்னா, சல்பூரிக் அமிலத்தை போட்டீங்கன்னா அங்க வார ஆக்சிஜன் அளவு விரைவாக குறையும். ஆகவே இங்க கேட்கிறான், குறித்த இரசாயன தாக்கத்தின் தாக்க வீதத்தை குறைக்க பயன்படக்கூடிய பதார்த்தம்.
அப்ப குறைக்க பயன்படக்கூடிய பதார்த்தம் என்ன பிள்ளைகள்? நிரோதிகளை கேட்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனையாம் விடை பொருத்தம்? 4ஆம் விடை பொருத்தமா இருக்கும். நிரோதிகள். நிரோதிகள் நிரோதிகள் எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஏபர் முறையில அமோனியா உற்பத்திக்கு பயன்படுற ஊக்கியது. ஏபர் முறையில அமோனியா உற்பத்தியில பயன்படுற ஊக்கியது. ஏபர் முறையில் அமோனியா வெரி குட். இரும்பு நுண்துண்டுகள் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இந்த சல்பூரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுறது. சல்பூரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுறது வெனேடியம் பென்டாக்சைடு V2O5. வெனேடியம் பென்டாக்சைடு வெரி குட். அப்ப ஞாபகத்துல எப்படி வைக்கிறதுன்னு சொன்னா இந்த இது 4O4O5. அப்ப இந்த வெனேடியம் பென்டாக்சைடு. அதே மாதிரி சொல்லுங்க பிள்ளைகள், இந்த HNO3 உற்பத்தியில பயன்படுத்தப்படுறது. HNO3 உற்பத்திக்கு யார் பயன்படுத்துவா? நைட்ரிக் அமில உற்பத்தியில ஊக்கி பிளாட்டினம். பிளாட்டினம் வெரி குட், பிளாட்டினம். அதே போல தாவர எண்ணெயிலிருந்து மார்ஜரின் தயாரிக்க பயன்படுற வாயு ஐதரசன் வாயு. ஊக்கியாக யார பயன்படுத்துவா? தாவர எண்ணெயிலிருந்து மார்ஜரின். வெரி குட். நிக்கல் பயன்படுத்துவாங்க. வெரி குட். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப நேர் முக்கியம். இதெல்லாம் கைத்தொழில் ரீதியாக பயன்படுத்துற முக்கியம். கைத்தொழில் ரீதியாக இவங்களை போட்டுவிட்டா விரைவாக நாங்க உற்பத்தியை அதிகரிச்சு கொள்ளலாம். குறைந்த நேரத்துல குயிக்கா உற்பத்தியை அதிகரிச்சு கொள்ளலாம். ரைட் பிள்ளைகள். அதாவது 15வது வினா போட்டு 15வது வினா 15வது வினா. பதினைந்தாவது வினா. 4 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று 5 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்பட்ட போது ஆற்றப்படும் வேலையின் அளவு யார்? அப்ப 4 கிலோ பொருள் 5 மீட்டர் தூரம் உயர்த்துறாங்க. ஆகவே உயர்த்தப்படும் போது வேலையின் அளவு யார்? அப்ப உயர்த்தினாம் இல்லையா? அப்ப வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் அப்படி போடலாம். அப்போ உங்களுக்கு தெரியும், மேல் நோக்கி உயர்த்தினா விசைன்னு சொன்னா இந்த பொருள் நிறை தான் விசை. உயர்த்துறதுக்கு அப்ப 4 கிலோ பொருள். அப்ப 4 கிலோ பொருள்டா 40 நியூட்டன் விசை. விசைன திசையில் பொருள் அசைந்த தூரம் 5 மீட்டர். அப்ப பெருக்கி விட்டா 4 20 200 ஜூலாக இருக்கும். இப்படி செய்யலாம். அல்லது ஒரு தெரியும், மேல உயர்த்தினா இங்க சேமிக்கப்பட்டுள்ள சக்தி வந்து பிள்ளைகள் அழுத்த சக்தி. அப்ப நாங்க MGH ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி பொட்டாசியல் எனர்ஜி. அப்ப M வந்து 4 கிலோ, G10, உயரம் 5, பெருக்கி விட்டா 200 ஜூல். அப்படின்னு நாங்க செஞ்சு கொள்ள முடியும். அப்ப அழுத்த சக்தியை பயன்படுத்தியும் செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வேலை விசை தர விசையின் திசையில் பொருள் சேர்ந்த தூரம் தொடர்பாக நாங்க செஞ்சு கொள்ள முடியும். எத்தனாவது விட முடியும்? 15வது எத்தனையாவது விட? ரைட். அப்ப 4வது விடையாக இருக்கு. 16வது வினா. ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டது. நான் நினைக்கிறதுக்கு நிறைய பேர் பிள்ளையா செஞ்சிருக்கலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இங்க பிள்ளைகள் இப்படி ஒரு கிராஃப் போட்டு ரைட். இவ்வளவு 5 10 செகண்ட், இவ்வளவு 30. ரைட். இடப்பெயர்ச்சி தான் மீட்டர். அப்ப பிள்ளைகள் இந்த இதை வச்சுக்கொண்டு கூற்று கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ரைட், பாருங்க பிள்ளைகள். 10 செகண்ட்களில் பொருள் ஒன்றின் இயக்க இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டது. வரைவின் அடிப்படையில் பொருளின் இயக்கம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. பிள்ளைகள், இடப்பெயர்ச்சி நேர வரைவுனோட உங்க மைண்ட்ல ஓட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். என்ன? இடப்பெயர்ச்சி நேர வரைவா? இது ஓய்வு. அதாவது இந்த கிராஃப் என்ன? இது ஓய்வு. அதாவது இப்படி கோடு கூட ஓய்வு. இடப்பெயர்ச்சி மாற இல்லை. இடப்பெயர்ச்சி அதே இடத்துல இருக்குது. பொருள் பொருள் அசையாம நிக்குது. இப்படி ஒரு கோடு போனா உனக்கு தெரியும், இது சீரான வேகம். சீரான வேகம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சீராக என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. சீரான வேகம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இப்படி வளைவான கோடு.
இதை நாங்க சொல்றது ஆர்முடுகள். ஆர்முடுகள் சம்டைம் இப்படி வளைஞ்சு வருது, இது அமர்முடுகள். அமர்முடுகள். அப்ப ஆர்முடுகள் அமர்முடுகளும் தெரிஞ்சிருக்கும். ரைட். இது இடப்பெயர்ச்சி தொடர்பான விஷயம். இடப்பெயர்ச்சிக்கு கட்டாயம் திசை முக்கியம். திசை முக்கியம். இடப்பெயர்ச்சிக்கு கட்டாயம் திசை முக்கியம். ரைட். இப்ப நான் சும்மா உதாரணத்தோட யோசனைக்காக கேட்கிறேன். மேலே இருந்து ஒரு பொருளை நீங்க எரியுறீங்க. நிலம் மேல இருந்து கீழே வந்தா வரைவு இப்படி வரணும்னு தெரியும். கேள்வி என்னன்னா, பட்டு திரும்ப மேல போகுது, அதே இடத்துக்கு போகுது. அப்ப இந்த இதுல பட்டு அதே இடத்துக்கு போகுது. அப்ப வரைவு எப்படி வரும்? பட்டு அது அதே இடத்துக்கு போகுது. அப்ப இதுல வரைவு எப்படி வரும்? ரைட். இதை வரைஞ்சு எனக்கு அனுப்பணுமே. சரியா? என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதாவது மேலே தெரியுறீங்க, பட்டு திரும்ப அதே இடத்துக்கு போகுது. அப்ப வரைவு எப்படி வரும்? ரைட்டா புள்ளி? சரி. இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ரைட். இடப்பெயர்ச்சி நேர வரைவை பொறுத்த வரைக்கும் ஒரு தெரியும், இது சீரான வேகம், இது சீரான வேகம், இதுவும் சீரான வேகம் தான். ஆனா இது ஒரு திசை, இது இன்னொரு திசை. அது விளக்கணும் உங்களுக்கு. அப்ப 30 மீட்டர் ஒரு திசை, இன்னொரு 30 மீட்டர் எதிர் திசை. அப்ப இடப்பெயர்ச்சி இறுதியா பூஜ்ஜியம். இறுதியா பூஜ்ஜியம். அப்ப அந்த விஷயம் விளக்கணும். இந்த இடத்துல ஒரு வேகம், ஆனா இந்த இடத்துல வேற வேகம். ஏன்? இது ஒரு திசை, இது ஒரு திசை, வேகம் வித்தியாசப்படும். ஏன்னா வேகம் என்பது ஒரு காவிக்கணி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி. இப்ப கூற்றுகள் முதல் 5 செகண்ட்களில் ஆர்முடிய அடுத்த 5 செகண்ட் அமர்முடுவதா? இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இந்த கோடு ஆர்முடுகளா பிள்ளைகள்? இல்ல, சீரான வேகம். இது சீரான வேகம், இதுவும் சீரான வேகம். ஆகவே நாங்க கட் பண்ணுவோம் சீரான வேகம். ஆகவே முதலாவது இடத்துல. இரண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், முதல் 5 செகண்ட்களும் அடுத்த 5 செகண்ட்களும் ஒரே வேகத்துடன் பயணிக்கலாம். முதல் 5 செகண்டும் அடுத்த 5 செகண்டும் ஒரே வேகத்துல பயணிக்கலாம். சரியா பிள்ளையா? ஒரே வேகத்துல பயணிக்கலாம். சரியா பிள்ளையா? அப்ப முதல் 5 செகண்டும் அடுத்த 5 செகண்டும் ஒரே வேகத்துல பயணிக்கலாம். பிளவுள்ள ஏன்? இங்க ஒரு திசை, ஒரு திசை, இது இன்னொரு திசை. திசை வித்தியாசப்படுது. அப்ப வேகம் வராது. கதிகள் சமண்டா சரி, ரெண்டு கதியும் சமன், அது ஓகே. வேகம் சமன் இல்ல. மூணாவது கூற்று, பொருளின் சராசரி கதி RMS-1 ஆகும். சராசரி வேகம் 0 ஆகும். சராசரி கதினா என்ன? சராசரி கதினா சென்ற மொத்த தூரத்தின் எடுத்த மொத்த நேரம். சென்ற மொத்த தூரம் எவ்வளவு? போறது 30 மீட்டர், திரும்ப வாரது 30, அப்ப மொத்தம் 60 மீட்டர். நேரம் 5 10. அப்ப சுருக்கினா உங்களுக்கு தெரியும் RMS-1 கதி. அது சரி. அப்ப சராசரி வேகம் போது இங்க 0. சென்ற மொத்த இடப்பெயர்ச்சி 0. அப்ப 0 0. ஆகவே அந்த விட ஓகே தானே? சொன்ன மூன்றாவது விட ஓகே. நாலாவது என் பிள்ளைன்னு பார்ப்போம். பொருள் கடந்த தூரமும் அதன் இடப்பெயர்ச்சி ஒன்று கொண்டு சமனா. தூரம் 60 மீட்டர், இடப்பெயர்ச்சி 0. ஆகவே சமன் இல்லை. ஆகவே விடை மூன்றாவது விடை. ஓகே பிள்ளை? விளங்கிட்டுதான் சொன்ன விஷயம், விளங்கிட்டுதான் பிள்ளை? ரைட். விளங்குனா ஓகேன்னு போட்டு கொடுங்க. என்ன பேப்பர் கிளாஸ் வடமாகாண பேப்பர் பிரயோசனமா இருக்கா? செய்ய பிள்ளைகள் இன்னும் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ செஞ்சா பிள்ளைகள் உங்களுக்கு நல்லாவே பிரயோசனமா இருக்கு. ரைட். இந்த மெத்தட்லயே போனா பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அதோட பாஸ் பேப்பர் கேள்விகளை நாங்க செஞ்சோம் அப்படி சொன்னால் நல்ல திருப்தியோட நாங்க எக்ஸாம் செஞ்சு கொண்டு போகலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். உங்களோட பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா கட்டாயம் அவங்களும் நீங்களும் கேட்டுக் கொடுங்க. பிள்ளைகளுடைய இறுதி கட்டம் இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதோட பலனை, அதாவது அனுபவிக்கிற நாள் உங்களுக்கு தெரியும். கட்டாயம் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் சோம்பரமா இருக்கிற டைம். நிறைய பாடசாலைகள்ல செமினார்கள்
அதே மாதிரி நிறைய கிளாஸ்ல போடுவாங்க, எக்ஸாம் நெருங்குது தானே, அதால பிள்ளைகள் சரியான டயர்ட் ஆகுற டைம். அப்ப எந்த கிளாஸ் தேவை, எது தேவையில்லை, அந்த விஷயங்களை முதலாவது நீங்க என்ன செய்யணும், ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும். இப்ப நீங்க அவர் அப்படி நினைப்பாரு, இவர் இப்படி நினைப்பாரு அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களோட நலனைத்தான் பார்க்கணும். சும்மா டயர்டாக தேவையில்லை. எது தேவையோ அதுக்கு போங்க, தேவையில்லைண்டா கொஞ்சம் ஒதுங்கி நடக்கிறது நல்ல. ரெண்டாவது விஷயம், எக்ஸாம் பேப்பர்களை நீங்க டைம் வச்சு செஞ்சு பார்க்கணும். சுயமாக பாட் பண்ணக்கூடியத ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு பார்க்கணும் கட்டாயம். ரைட். அதே போல 7 மாதம் கொஞ்சம் தூங்கணும். அதே போல நல்ல ரிலாக்ஸாக மூளையை வச்சு கொண்டு இருக்கணும். ஏன் உங்களுக்கு தெரியணும், எக்ஸாம் நெருங்குது. அவ அதுக்காக விடிய விடிய படிக்காம 7 அளவு என்ன செய்யணும், ஓரளவு படிக்கணும். அதே மாதிரி அதிகாலை நேரத்துல கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க பிள்ளைங்க. சரி. அதே போல நல்லா தண்ணி குடிச்சு கொள்ளுங்க. நல்லா தண்ணி குடிச்சு ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜனை ஏற்றி கொள்ளுங்க. ரைட். பிள்ளைகள் உடம்பு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் நெருங்க போற கட்டத்துல எது சரி என்ன சில விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது கஷ்டத்தை கொடுக்க கூடாது. எனவே எல்லாத்தையும் கவனமா நடந்து கொள்ளணும். அந்த விஷயங்கள் எல்லாம் வீட்டுல உள்ளாக்கள் கவனமா இந்த டைம்ல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. அந்த பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்குரிய நாங்க அடைவோட சரியா அடைஞ்சு கொள்ள முடியும். ரைட். சொல்ற மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நான் செய்யற மெத்தட்ல நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணி செய்வோம். அப்ப உங்களுக்கு இன்ஷால்லா 38 39 புள்ளிகளையும் அழகா எடுத்துக்கொள்ளலாம். சரி, 40ஐயும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா 17வது வினாவுக்கு வரும். 17வது வினா 17வது வினா 17வது வினாவை பொறுத்த வரைக்கும் ஓர் முள்ளந்தண்டிலி உயிரினம் கொண்டுள்ள பின்வரும் இயல்புகளை தருகிறது. முள்ளந்தண்டிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆரை சமச்சீரா. ஆரை சமச்சீர்னாலே பிள்ளைகள் நிடாரியா தானே, நிடாரி ஆரை சமச்சீர். இருபக்க சமச்சீர் ஏனைய அங்கிகள். ஐயாரை சமச்சீர் எக்கைனோட மாட்டான். ஐயாரை சமச்சீர் அது தெரிஞ்சா போதும். அடுத்தது 3 மூலவுயிர் படைகளை கொண்டதா. நிடாரியா மட்டும்தான் 2 மூலவுயிர் படை கொண்டு, புறத்தோட்படை, அடுத்தது அகத்தோட்படை, 2 மூல உருப்படை, அது நடுவுல குழி. ரைட். 7 அங்கிகளுக்கு உட்தோட்படை காணப்படும். உட்தோட்படை இருக்கும். அதை நாங்க சொல்றது 3 ஏன்னா 3 மூல உயிர்ப்படை. அடுத்தது பாத்தீங்கன்னா சி அரும்புதல் மூலம் இலிங்க மின்முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அரும்புகள் மூலம் இலிங்க மின்முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். அப்ப மேற்குறித்த இயல்புகளில் கணம் எக்கனோட மாட்டாக்குரியது. அப்ப எக்கனோட மாட்டாக்கு கன்ஃபார்மா வராது. ஏன் வராது? அது நிடாரியாக்குரிய அங்கிக்குரிய சிறப்பியல். அப்ப பியும் சியும் வரும். ஆகவே பாத்தீங்கன்னா விட என்ன, 2ஆம் விட பொருத்தமா இருக்கும். சொன்ன விட 2ஆம் விட பொருத்தமாக இருக்கும். ரைட். 18வது வினா. மென் அமிலமாக கருதப்படும் பதார்த்தம் ஒன்று கொண்டிருக்கும் பொருத்தமான இயல்பு. மென் அமிலமாக காணப்படுற ஒரு பதார்த்தம். அப்ப உங்களுக்கு தெரியும், அமிலம் என்று சொன்னால் நீர்க்கரைச நிலையில் அயனாக்கமடைந்து, நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கமடைந்து H+ அயனை தோற்றுவிக்கும். அதான் அமிலம். முற்றாக H+ அயனை தோற்றுவித்தா வண்ணமிலம். அங்க புதுவையில இது HCl சொன்னா நீர்ல கரைச்சிங்கன்னா, இப்ப உங்களுக்கு நீர்ல கரைச்சா பிள்ளைகள், நீர்ல கரைச்சா H+Cl- 2 அயன் தான் இருக்கும், HCl இருக்காது. ஆனா ஒரு ஒரு அசட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்ற ஒரு மென்னமிலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க அசட்ரிக் அமிலம், ரைட், அசட்ரிக் அமிலத்தை எடுத்தீங்கன்னா CH3 C+- அப்படின்னு சொல்ற அசட்ரேட் அயனையும் H+ஐயும் உருவாகும். அசட்ரேட் அயனையும் H+ஐயும் உருவாகும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு குடுவையில அசட்ரிக் அமிலத்தை ஊத்தி நீர்ல கரைச்சிங்கன்னா இங்க உங்களுக்கு தெரியணும் அசட்ரேட் அயன் CH3 C+- H+ அயன், அதோட பிரிகை அடையாத CH3 COOH இருக்கும். பிரிகை அடையாத
அந்த அசட்டிக் அமிலமும் இருக்கு. ஏன்? முற்றாக இணக்கமடையாது, பகுதியாக இணக்கமடையாது. ஆகவே இது 7லும் என்ன குறைவாக இருக்கு, 7லும் குறைவாக இருக்கும் அமிலங்கள் 7லும் குறைவு. அது மிக முக்கியமா 1, 2, 3 pH இருந்தா அப்ப pH 7லும் குறைவும் இது வன் அமிலமா இருக்கும். கிட்டத்தட்ட 4, 5, 6 எல்லாம் மென் அமிலங்களாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், கேள்வி, மென்னமிலமாக கருதப்படும் பதார்த்தம் ஒன்று கொண்டிருக்கும் பொருத்தமான நீரில் முற்றாக கரையாத ஒரு அமிலமாகும். அப்ப மென்னமிலம்னு சொன்னா நீர்ல முற்றாக கரையாதன்னு சொல்றது இல்ல, முற்றாக அயனாக்கம் அடையாத. அப்ப முற்றாக அயனாக்கம் அடையாத, பகுதியாக அயனாக்கம் அடையக்கூடிய, ரைட்? 2வது பாருங்க, நீரில் பகுதியாக அயனாக்கம் அடையும் அமிலம். நீர்ல பகுதியாக அயனாக்கம் அடைகிற அமிலம். ஆகவே ஓகே, 2வது விட மிக பொருத்தமா இருக்கு. 3வது, அதன் pH பெருமானம் 7ஐ அண்மித்துள்ளது. அப்ப 7ஐ அண்மித்துள்ளது, 4, 5, 6 7 அண்மித்துள்ளது. ஓகே. அதே மாதிரி இன்னாலையும் ஒருத்தர் 7 அண்மிப்பார். யாரு? மென்மூலம் 8, 9. அப்ப அதால அப்ப மென்மூலத்தையும் நாங்க என்ன சொல்லலாம், 7 அண்மிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில நாங்க பாக்குற டைம் 3வது விடையை நாங்க எடுக்க இயலாது. நீர் கரைசலில் OH மைனஸ் அயனை விடுவித்தல், அது மூலக்கரைசலா இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா 2ஆம் விடையை நாங்க பொருத்தமா இருப்போம். 18வது பிள்ளைகள் சரியா சொன்ன விஷயம் விளங்கிட்டா? இது ஓகேயா? நான் சொன்ன விட விளங்கிட்டா? மென் அமிலம் வேற ஒரு கதை இல்லை. மண் அமிலம் பெண் அமிலம் கதைச்ச அயனாக்கம் தான். அயனாக்கம் முற்றாக மண் ஸ்ட்ராங் ஆசிட், மண் அமிலம் முற்றாக அயனாக்கப்படி. அமிலம் சொன்னா H+. மென் வீக் ஆசிட், மென் மூலம், மென் அமிலம் சொன்னா பகுதியாக அயனாக்கப்படை. ரைட், ஓகே. 19வது வினாவுக்கு போதும். 19வது வினாவை பொறுத்த வரைக்கும், மனிதனுக்கு எவ்விட்டமின் குறைபாட்டினால் குருதிச்சோகைக்குரிய குறைபாட்டு அறிகுறிகள் தோன்றும். நாங்க அடிக்கடி படிக்கிற குருதிச்சோக விட்டமின் பி எத்தனாவது விட பிள்ளை? 2ஆம் விடை. ஏன்னா செங்குளியங்கள்ட முதிர்ச்சி அடையுது. செங்குளியங்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு மிக முக்கியம் இந்த விட்டமின் பி. அதனால 19வது 2ஆம். 20வது கேள்வி பாத்தீங்கன்னா, மெத்தனால் மூலக்கூறு ஒன்றின் திணிவுப்படி ஐதரசனின் சதவீதம் யாது? மெத்தனால் மூலக்கூறு ஒன்றின் திணிவுப்படி ஐதரசன் சதவீதம். மெத்தனால் என்று சொன்னால் CH3CH3OH. அப்ப திணிவுப்படின்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இதை கட்டாயமாக மூலத்திணிவு கெடுக்கணும். மூலத்திணிவுண்டா பிள்ளைகள், இதுல சாரண திணிவை நாங்க கிராம்ல போட்டு விட்டா சரி. அந்த அடிப்படையில காவலுக்கு 12, ஐதரசன் 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 4 கிராம், ஒரு ஆக்சிஜனுக்கு 16 கிராம். கூட்டினா பிள்ளைகள் 6, 6, 12, 2 மிச்சம் 32. அப்ப 32 கிராம் என்னவாக இருக்கும்? இவர மூலத்திணிவாக இருக்கும். இந்த 32 கிராம்ல பிள்ளைகள் திணிவு சதவீதம் கேட்டா ஐதரசனை கேட்கிறாங்க. ஐதரசன் 32 கிராம்ல 4 கிராம் அவர பங்கு தர 100க்கு நாங்க பார்த்தா சரி. இதான் திணிவு சதவீதம். அப்ப 4/32. அப்ப 4 32 பிரிச்சா 1 எத்தனை? 8. அப்ப 100 8ஆல பிரிச்சா எத்தனை பிள்ளைகள் பங்கு? 100 8ஆல பிரிச்சா 100 4ஆல பிரிச்சா 25. 8ஆல பிரிச்சா 12.5 பங்கு. அப்படியே பிள்ளைகள்? ரைட். அப்ப எத்தனையாவது விடை? முதலாம் விடை பொருத்தமாக இருக்கும். முதலாம் விடை பொருத்தமாக இருக்கும். முதலாம் விடை பொருத்தமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. என்ன விஷயம் சொன்னால் கவனித்து கொள்வோம். அப்ப சேருக்கு நேரடி செமினார்கள் அதிக அளவு காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 6 7 மணிக்கு தான் முடியுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டும் தான். நான் இந்த 20 வினாவோடு நான் நிப்பாட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு பழமை போல ஒரு 10 15க்கு நாங்க மிச்சமா இருக்கிற 20 வினாவையும் நான் என்ன செய்யறேன், அழகா செஞ்சு விடுறேன். சரியா பிள்ளையார்?
வேகமாக செஞ்சு விடுறதுல பிரயோசனம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக செய்யணும். நிறைய கேள்விகள் இருக்குது, அழகா செஞ்சு செஞ்சு உங்களுக்கும் அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டாயம் பிள்ளைகள் எங்களோட குரூப்பை நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வைங்க. குரூப்ல என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? என்ன இந்த குரூப்ல என்ன மெசேஜ் வருதுன்னு பாருங்க கட்டாயம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நான் போட்டு கொண்டிருப்பேன். ஆகவே பிள்ளைகள் உங்களோட பரீட்சை வரைக்கும் கட்டாயம் சயின்ஸ் பாடத்தை என்னட்ட ஒப்படைச்சு போட்டு நீங்க என்ன குரூப்பை மட்டும் பார்த்து கொண்டிருங்க. கிளாஸ் லிங்க் வந்தா பாருங்க. சில கேள்விகள் டவுட்டா இருந்தா ரெக்கார்டிங்க பாருங்க. ரைட்டா பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் இலகுவாக நாங்க ஏசித்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். குட் நைட் பிள்ளைகள்.